3 முடிச்சு. அத்தியாயம் 11. அந்த வீட்டின் காலை பொழுது மிகவும் அழகாகவே விடிந்து இருந்தது. தூக்கத்தில் இருந்து அவன் கண்ணை விழிக்கும் பொழுதே அவன் காதில் கேட்டது அந்த பூஜை அறையில் ஒலித்து கொண்டு இருந்த பெல்லின் சத்தம். மெதுவாக எழுந்து அமர்ந்த அவன் கடிகாரத்தில் நேரத்தை பார்க்க அதுவோ காலை 7:30 என்று காட்டிக்கொண்டு இருந்தது. தன்னை சமன்படுத்தி கொண்டு அறையின் வாசலை பார்க்கவும், என்ன அண்ணா, பதட்டமா இருக்கியா என்று கேட்டுக்கொண்டே அறை உள்ளே நுழைந்து இருந்தாள் திவ்யா. கொஞ்சமா என்று தன் தங்கையை பார்த்து அவன் சொல்லவும், ஆல் தி பெஸ்ட் அண்ணா, இன்னும் ஒரு 2.5 மணி நேரம் இருக்குதுன்னு நினைக்கிறேன் என்று அவள் சொல்லவும், அவளை ஒரு மெல்லிய புன்னகையோடு பார்த்த அவன், நான் ஒன்னும் பயப்படலாம் இல்ல, கொஞ்சம் நர்வஸா இருக்கு, அவ்வளவுதான் என்று அவன் சொல்ல அதை கேட்டதும் புன்னகைத்தாள் அவள். தன் தங்கையிடம் பேசிய அவன் புன்னகையோடு பாத்ரூம் உள்ளே நுழைந்து கொண்டான். தன் காலை கடன்களை முடித்து அவனை குளித்து முடித்து ஒரு சாதாரண உடைக்கு மாறி வெளியில் வரவும் அவன் முன்பு அவனது அம்மா வந்து நின்று இருந்தார். என்னம்மா என்று அவன் கேட்கவும், பூஜை அறையில் வந்து கொஞ்சம் கண்ணை மூடி சாமி கும்பிட்டுக்கோப்பா என்று சாந்தி சொல்லவும், சரிம்மா என்று அவன் புன்னகையோடு சொல்ல அவர் அவனை அழைத்து கொண்டு பூஜை அறை உள்ளே நுழைந்தார். அங்கு இருந்த முருகன் சிலையையும் சுற்றி இருந்த மற்ற கடவுள்களையும் வேண்டி இறுதியில் சுவற்றில் மாட்டியிருந்த தன் தாத்தாவிடமும் வேண்டிக் கொண்ட அவன் மெல்லிய புன்னகையோடு தன் அம்மாவை பார்க்க, வாப்பா என்று அவனை அழைத்து கொண்டு வெளியில் வந்தார். நெற்றியில் விபூதியை பூசிக்கொண்டு, கண்டிப்பா நீ நல்லபடியா பாஸ் பண்ணிடுவ என்று சாந்தி சொல்லவும், கண்டிப்பா அம்மா என்று புன்னகையோடு அவன் சொல்ல, சரி வந்து சாப்பாடு போடு, பிள்ளைக்கு மாத்திரை கொடுக்கணும் இல்ல என்று அங்கு வந்து அமர்ந்து இருந்த லட்சுமி பாட்டி சொல்லவும், சரி என்று தலை அசைப்போடு சாந்தி அவனுக்கு உணவை கொண்டு வந்து ஊட்டிவிடவும், அம்மா அதான் கை சரியாயிடுச்சு இல்ல, நானே சாப்பிட்டுக்கிறேன் என்று அவன் சொல்ல, பரவாயில்லப்பா என்று அவர் ஊட்டிவிட வேறு வழி இல்லாமல் அமைதியாக உணவை சாப்பிட தொடங்கினான். உணவை உண்டு முடித்ததும், சரி கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துக்கோப்பா என்று சொல்லவும், சரி என்று அமைதியாக தலையசைத்து அறை உள்ளே நுழைந்து இருந்த அவனுக்கு படபடப்பாகத்தான் இருந்தது. நேரங்கள் வேகமாக கடக்க சரியாக 10 மணி அளவில் தமிழகம் முழுவதும் 12ஆம் வகுப்புக்கான தேர்வு முடிவு வெளியானது. அதை கேட்டவுடனே அடுத்த நிமிடம் ஆர்வமாக தன் முன்னால் இருந்த கம்ப்யூட்டர் திரையை ஆன் செய்து அதன் உள்ளே சென்ற அவன் தன்னுடைய எண்ணை அழுத்தி சில நொடிகள் காத்து இருக்க, அதே நேரத்தில் அங்கு லேண்ட்லைனின் ஒலி எழுப்பியது. அனைவரின் பார்வையும் அதன் மீது செல்லவும் அவன் திரையை பார்க்க அதில் 1200 மதிப்பெண்களுக்கு அவன் 1183 மதிப்பெண்கள் எடுத்து இருக்க, அதை பார்த்த உடனேயே அவனுக்கு அத்தனை சந்தோஷம். ஆனாலும் இன்னும் சில மதிப்பெண்கள் எடுத்து இருந்தால் நன்றாக இருந்து இருக்கும் என்று அவனுக்கு தோன்றவும், பின்னால் நின்று இருந்த அவனது அம்மாவும் பாட்டியும் அவனது தலையை தடவி கொடுத்து, ரொம்ப சந்தோஷமா இருக்குதுப்பா என்று சொல்லவும் புன்னகையோடு தன் அம்மாவை பார்த்தான். வாழ்த்துக்கள் அண்ணா என்று ஒரு பக்கம் அவனது தங்கை திவ்யாவும் சொல்ல புன்னகையோடு ஏற்றுக்கொண்டான். அனைவரும் அவனுக்கு வாழ்த்துக்கள் கூற அனைவருடைய வாழ்த்துக்களையும் பெற்றுக்கொண்டவன் கிச்சன் உள்ளே நுழைந்து இருந்த சாந்தி சூடான கேசரியை தயார் செய்து கொண்டு வந்து அவனுக்கு ஊட்டிவிட அதை புன்னகையோடு வாங்கி கொண்டான். போதுமா, ரொம்ப வேண்டாம் என்று சொல்லிக் கொண்டிருக்க அங்கு லேண்ட்லைனில் மீண்டும் ஒலி எழுப்பியது. நான் எடுக்கிறேன் என்று லட்சுமி பாட்டி சென்று அதனை எடுத்து காதில் வைக்க அந்த பக்கம் கூறிய செய்தி மேலும் சந்தோஷத்தை கொடுத்து இருக்க, புன்னகையோடு இங்கு கொண்டு வா கேசரியா என்று லட்சுமி பாட்டி சொல்லவும், அத்தை நீங்க சாப்பிடக்கூடாது, உங்களுக்கு சுகர் அதிகமா இருக்குது இல்ல என்று சாந்தி சொல்லவும், ஒன்னும் இல்ல, எவ்வளவு பெரிய சந்தோஷமான விஷயம் வந்திருக்கு தெரியுமா என்று சொல்லவும், என்னாச்சு அத்தை என்று கேட்டுக்கொண்டே கேசரியை அவர் முன்பு நீட்டவும் அதை வாங்கியில் வாயில் வைத்து சுவைத்த அவர், கௌதம் அவன் ஸ்கூல்லையும் முதல் இடத்தை பிடிச்சிருக்கான் என்று சொல்லவும், அது அப்படியா என்று அனைவருமே சந்தோஷமாக ஒருவரை ஒருவர் பார்த்து வாழ்த்துக்கள்டா என்று சொல்லவும் புன்னகையோடு ஏற்றுக்கொண்டான். உனக்கு ஆக்சிடென்ட் ஆகியிருக்கிறதுனால நீ ஸ்கூலுக்கு வர வேண்டாம்னு சொல்லிட்டாங்க. இந்த சந்தோஷமான விஷயத்த உன்கிட்ட சொல்றதுக்காகத்தான் போன் பண்ணி இருந்திருக்காங்க போல என்று சொல்லவும் அதை புன்னகையோடு ஏற்றுக்கொண்ட அவன், ரொம்ப சந்தோஷமா இருக்குது பாட்டி என்று துள்ளி குதித்தான் அவன். அதே சந்தோஷத்தோட உன் காலில் இருக்க கட்டு சீக்கிரமா பிரிச்சிட்டா ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ஆமா, அடுத்து என்ன படிக்க போற என்று கேள்வி எழுந்தது. அடுத்த நிமிடம் தனக்கு மிகவும் தான் படிக்க ஆசைப்பட்ட கட்டிடக்கலை பாட்டி
அப்பா மாதிரி நானும் கட்டிடக்கலை தான் படிக்க போறேன் என்று சொல்லவும், சரி சரி உன்னுடைய விருப்பம்தான் என்று அவர் சொல்லிவிட, அதன் பிறகு என்ன அனைவரும் இடையில் பேச்சுவார்த்தைகள் தான். அவன் அத்தை வீட்டிலிருந்து அழைத்து வாழ்த்துக்கள் சொல்ல சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டான். அனைவரிடமும் மிகவும் சந்தோஷமாக பேசிய அவன் தன் அறையில் நுழைந்து அதே சந்தோஷத்துடன் மெத்தையில் படுத்து கொண்டான். அந்த நாள் மிகவும் அழகாகத்தான் சென்று இருந்தது. காலையில் சென்று இருந்த அப்பா மாலை வரும்பொழுது அவனுக்கு ஸ்வீட் வாங்கி கொண்டு வந்து கொடுத்து அவரும் தன் வாழ்த்துக்களை கூறி, உனக்கு என்ன வேணும் என்று கேட்கவும், புன்னகையோடு அதெல்லாம் ஒன்னும் வேண்டாம்ப்பா, நான் கேட்கிற எல்லாமே கேட்பதற்கு முன்னாடியே கிடைச்சிருதே, அப்புறம் எதுக்காக நான் கேட்கணும் என்று அவன் கேட்கவும், அதற்கு மேல் அவர் எதுவும் சொல்லவில்லை. நீ எனக்கு பெருமை தேடி தந்திருக்க, நீ என்ன கேட்டாலும் உனக்கு கொடுக்கறதுல தப்பு கிடையாது கௌதம் என்று அவர் சொல்லவும், அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லப்பா, எனக்கு இப்போதைக்கு ஒரு பெரிய நல்ல யூனிவர்சிட்டியில நான் கட்டிடக்கலை படிக்கணும்னு நினைக்கிறேன், அதுக்கு மட்டும் நீங்க எனக்கு ஒரு சீட் வாங்கி கொடுத்தா போதும் என்று சொல்லவும், அவ்வளவுதானே, உனக்கு நல்லா எல்லா காலேஜையும் செக் பண்ணி பார்த்துட்டு எங்க நல்லா இருக்குமோ அங்க உனக்கு வாங்கி தரேன் என்று சொல்லவும், சந்தோஷமாக அவன் சரி என்று தலையசைத்தான். அந்த பூஜை அறையில் அமர்ந்து கண் மூடி சாமி கும்பிட்டு கொண்டு இருந்த தன் அம்மாவை பார்த்ததும், அம்மா இந்த நேரத்துல எதுக்காக இங்க உட்கார்ந்துட்டு இருக்கீங்க என்று கேட்கவும், எல்லாமே சந்தோஷமா இருக்குது, ஆனா ஏதோ ஒரு இடத்துல ஒரு மாதிரி இருக்குதுப்பா என்று தன் மார்பில் கையை வைத்து அழுத்தியபடி சொல்லவும், அம்மா என்ன ஆச்சு, ஏதாவது பண்ணுதா, நான் மாத்திரை எடுத்து வர சொல்றேன் சாந்தி என்று சுப்பிரமணி அழைக்கவும், அதெல்லாம் ஒன்னும் வேண்டாம்பா என்று கூறி அவர் அவரின் கையை பிடித்து மெதுவாக எழுந்து நின்றார். அம்மா நீங்க நல்லா தானே இருக்கீங்க என்று சுப்பிரமணி கேட்கவும், எனக்கு ஒன்னும் இல்லப்பா என்று லட்சுமி பாட்டி கூற, சந்தோஷம் என்று அமைதியாக தலையசைத்தான். வார்த்தையால் ஒன்றும் இல்லை என்று அவர் கூறினாலும் மனதிற்குள் எதையோ வைத்து அழுத்தி கொண்டிருக்கிறார் என்பதை அவர் முகத்தில் இருந்தே அவரால் உணர்ந்து கொள்ள முடிந்தது. சுப்பிரமணியன் தன் அம்மாவின் கையில் அழுத்தம் கொடுத்து அவர் எதை பற்றியும் நினைத்து இப்படி வருந்தி கொண்டிருக்கிறார் என்பதை உணர்ந்து கொண்ட அவர் எதுவும் பேசாமல் அவர்கிட்ட பேசி ஒரு பிரயோஜனமும் இல்லை என்றும் தன் அம்மாவின் முதுகில் மெதுவாக வருடி கொடுத்து அவரின் அறையின் உள்ளே அழைத்து சென்று படுக்க வைத்துவிட்டு மீண்டும் தன் அறை உள்ளே நுழைந்து இருந்தார். மெத்தையில் மாத்திரையின் உதவியால் ஆழ்ந்த உறக்கத்தில் கௌதம் இருக்க தரையில் ஒரு பாயை விரித்து படுத்தி இருந்தார் சாந்தி. தன் மனைவியை ஒரு பார்வை பார்த்துவிட்டு அமைதியாக மெத்தையில் தன் மகனுக்கு அருகில் சென்று அவர் படுத்துக்கொண்டார். படுத்துக்கொண்ட சில நிமிடத்திற்குள்ளேயே ஆழ்ந்த உறக்கத்திற்கும் சென்று விட்டார். மேலும் 2 வாரம் கடந்த நிலையில் அந்த மருத்துவமனையில் அனைவரும் நின்று இருந்தனர். அவனுடைய கால் கட்டு பிரிப்பதற்காக வந்து இருக்க ஒரு எக்ஸ்ரே எடுத்து பார்த்து எந்த பிரச்சனையும் இல்லை, எல்லா ப்ராப்ளமும் சால்வ் என்று கூறி அவனது கால் கட்டை பிரித்தனர். அத்தனை நிம்மதியாக இருந்தது. ஏதோ வானில் பறந்து சென்று கொண்டு இருந்த ஒரு பறவையின் இறகை உடைத்து ஒரு கூண்டிற்குள் அடைத்து வைத்து மீண்டும் அந்த பறவையின் இறகை அழகாக விரித்து விட்டது போல் உணர்ந்தான் அவன். தன் காலில் கை வைத்து அழுத்தம் கொடுத்து மெதுவாக எழுந்து நிற்க, இதுல எந்த பிரச்சனையும் இல்ல, ரொம்ப வேகமா ஓடவும் கூடாது, ரொம்ப வேகமா நடக்கவும் கூடாது, ஏற்கனவே சொன்னதுதான், வெயிட்டா எந்த பொருளையும் தூக்கவும் கூடாது, கையும் காலும் ரொம்ப முக்கியம் இல்ல கௌதம் என்று மருத்துவர் கூறவும், புரியுது டாக்டர், இனிமே எதுவும் பண்ண மாட்டேன் போதுமா என்று அவன் சொல்லவும், பார்த்து பத்திரம் என்று அவர் சொல்ல புன்னகையோடு அந்த மருத்துவமனையை விட்டு வெளியில் வந்தனர். அப்பாடா இப்பதான் நிம்மதியா இருக்கு, அந்த ஐயனார் கோவில்ல போய் ஒரு பொங்கலை வச்சு சாமி கும்பிட்டாதான் மனசுக்கு திருப்தியா இருக்கும் என்று பாட்டி சொல்லவும், அம்மா ஏம்மா என்று அழுத்தமாகத்தான் சுப்பிரமணியன் அம்மாவின் பக்கம் திரும்பி பார்க்கவும், நீ சும்மா இருடா, அவரு நம்மளோட குலதெய்வம், அவரை போய் கும்பிட வேண்டாமா, அதுவும் இல்லாம நம்ம கௌதமுக்கு இப்படி ஆனதும் அவர்கிட்ட வேண்டிக்கிட்டேன்டா, கௌதமுக்கு எதுவும் இல்லான்னு டாக்டர் சொல்லி நல்லபடியா அவன் வந்ததுக்கு அப்புறம் உன் சன்னிதானத்துக்கு அவனை கூட்டிட்டு வந்து பொங்கல் வைத்து சாமி கும்பிடுறேன்னு வேண்டி இருக்கேன், நீ சும்மா எதையாவது பேசாம எங்க கூட வா என்று பாட்டி சொல்லவும், அப்பா விடுங்களேன், பாட்டியோட விருப்பம் எதுவோ அந்த மாதிரி பண்ணட்டும், எனக்கு வீட்டுல இருந்து ரொம்ப கஷ்டமா இருக்குது, எவ்வளவு நாள் தெரியுமா நானும் பாட்டி கூட போயிட்டு வரேன், பிளீஸ் பா என்று அவன் சொல்லவும், சரி எல்லாரையும் கூட்டிட்டு போறேன் கோவிலுக்கு, பா முடியல என்று புலம்பியபடி அவர் வண்டியில் ஏறி அமர்ந்து கொள்ளவும், முன் இருக்கையில் கௌதம் அமர்ந்து கொள்ள சாந்தி மற்றும் லட்சுமி பாட்டி இருவரும் பின் இருக்கையில் அமர்ந்து கொண்டனர். வாகனம் அந்த வீட்டை நோக்கி பயணித்தது.
அத்தியாயம் 12. சாந்தி, பொங்கல் பானை எல்லாத்தையும் பத்திரமா எடுத்து வச்சிட்டியா என்று பாட்டி கேட்கவும், எல்லாம் எடுத்து வச்சிட்டேன் அத்தை என்று கூறிய சாந்தி, காய் பழம் என்று கேட்க, எல்லாத்தையும் எடுத்து வச்சிட்டேன் அத்தை என்று அவர் சொல்லவும், பொங்கல் வச்சு சாப்பிட்டுட்டு அப்படியே வரும்போது ஒரு ஹோட்டல்ல சாப்பிட்டுட்டு வந்துடலாம் என்று பாட்டி சொல்லவும், ஒன்றும் பிரச்சனை இல்லாத பார்த்துக்கலாம் என்று சாந்தி சொல்லவும், சரி என்று தலையசைத்தார். அங்கு நின்று இருந்த தன் மகனை பார்க்கவும், என்னம்மா என்று சலிப்பாக அவர் பார்க்க, என்னடா நம்ம கோவிலுக்கு போறோம், நம்ம நேர்ந்து விட்டதை செய்ய போறோம், நம்ம கடவுளுக்கு ஒரு விஷயத்த செய்ய போறோம் அப்படின்னா மன நிறைவோட பண்ணணும். இப்படி மூஞ்சி தூக்கி வச்சுட்டு உட்கார்ந்து இருக்கிற, உனக்கு பிடிக்கலனா நாங்களும் சாமி கும்பிடாம இருக்க முடியுமா என்று அவர் கேட்கவும், நான் ஒண்ணுமே சொல்லலாமா என்று அவர் சொல்லவும், எதுவுமே நீ சொல்லவும் கூடாது, அதை தான் நான் இப்போ உன்கிட்ட சொல்லிட்டு இருக்கேன் என்று அவர் சொல்லவும், அம்மா வாயவே திறக்கல போதுமா, கம் போட்டு வேணும்னா ஒட்டிக்கிட்டுமா என்று சுப்பிரமணி கடுப்பாக கேட்கவும், தன் மகனை முறைத்து பார்த்த அவர், அப்பா முடியல இந்த அம்மாவோட என்று தனக்குள்ளேயே சலித்து கொண்ட சுப்பிரமணி அங்கு நின்று இருந்த தன் மகன்களை பார்த்தார். என்னப்பா நீங்க பாட்டிக்கு இப்படி பயப்படுறீங்க என்று கேட்கவும், பாட்டி மேல பயம் இல்லடா, மரியாதை, நீ எங்க 2 பேருக்கும் கொடுக்கறது இல்லையா அந்த மாதிரி என்று தன் இரு மகன்களையும் தோளோடு அணைத்து கொண்டார். தோல் வரை உயர்ந்து நின்ற தன் இரு மகன்களையும் புன்னகையோடு பார்த்து நின்றார். நேற்றுதான் அவரே இந்த உலகத்திற்கு வந்தது போல் உணர்ந்தார். ஆனால் அதற்குள் தன் இரு மகன்கள், தன் கையில் நேற்று குழந்தையாய் தவழ்ந்தவன் இன்று தன் தோல் வரை வளர்ந்து நிற்கிறான். அதுவும் தனக்கு என்று பெருமையையும் தேடி வளர்த்து வந்து நின்று இருக்கிறான். அவனை பார்க்க பார்க்க தித்திக்கிறது அவருக்கு. பெற்ற தந்தையாக பூரித்துதான் நின்று இருந்தார் சுப்பிரமணி. இந்த சந்தோஷம் இன்னும் சில நாட்களுக்கு என்று கூறினால் அவரால் ஏற்றுக்கொள்ள முடியுமா என்ன? அங்கு புன்னகையோடு நின்று இருந்த தன் மகன் பேரன் இருவரையும் பார்த்த அவருக்கும், உனக்கு என்ன வேணும்னாலும் கொடுக்கிறேன்ப்பா, என் பேரனை என் மகன்கிட்ட கொடுத்துருப்பா என்று கண்ணை மூடி அந்த கடவுளிடம் வேண்டிக் கொண்டு இருந்தார் லட்சுமி பாட்டி. அத்தை எல்லாம் எடுத்து வச்சாச்சு, அது நல்ல நேரம் முடியறதுக்குள்ள கிளம்பிடலாமே என்று சாந்தி கேட்கவும், அம்மா திவ்யா எங்க? ஆமா திவ்யா எங்க என்று அவர் கேட்கவும், அதோ என்று முன்னால் கை காட்ட அவள் துள்ளி குதித்தபடி நின்று இருந்தாள். சரி நேரம் ஆகிடுச்சு, மல்லிகாவுக்கு கால் பண்ணினியா என்று கேட்கவும், பண்ணிட்டேன் அத்தை, அவங்க அங்க இருந்து கிளம்பிட்டாங்களாம், இப்பதான் ஃபோன் பண்ணி சொன்னாங்க என்று லேண்ட்லைனை சுட்டி காட்ட, சரி அப்போ நம்மளும் கிளம்பலாம், சுப்பிரமணி வாகனத்தை ஓட்டுப்பா என்று சொல்லவும் அவர் முன்னால் சென்று வாகனத்தை இயக்க அனைவரும் வண்டியில் ஏறி அமர்ந்து கொண்டனர். ஜன்னல் இருக்கை தனக்கு தான் வேண்டும் என்று அடம்பிடித்து திவ்யா முன்னால் அமர்ந்து கொள்ள, நடுவில் லட்சுமி பாட்டியும் அவர் அருகில் சாந்தியும் அமர்ந்து கொள்ள, முன் இருக்கையில் கௌதம் சுப்பிரமணி இருவரும் அமர்ந்து இருக்க, பின் இருக்கையில் அர்ஜுன் அமர்ந்து இருந்தான். இதெல்லாம் ரொம்ப போங்கு தெரியுமா, எப்ப பார்த்தாலும் இந்த சீட்ல எனக்கு மட்டும் இடம் என்று கடுப்பாக அவன் கூறிக்கொண்டு இருக்க, நான் வேணும்னா பின்னாடி வரட்டுமா தங்கம் என்று அவன் அம்மா சாந்தி கேட்கவும், அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம்மா என்று அந்த இருக்கையில் படுத்து கொண்டான். பெரிய வாகனம்தான் அது. 3 இருக்கைகள் கொண்டு மிகவும் அழகாக இருந்தது. முன் இருக்கையில் அப்பாவும் மகனும் இருக்க, பின் இருக்கையில் பெண்கள் 3 அமர்ந்து இருக்க, கடைசி இருக்கையில் தனக்கு என்று கொடுக்கப்பட்டதை மிகவும் சலிப்போடு ஏற்றுக்கொண்டான் அர்ஜுன். அந்த வாகனம் அதனுடைய டயரின் அடியில் வைக்கப்பட்டு இருந்த எலுமிச்சை பழத்தை நசுக்கிவிட்டு அந்த வீட்டை விட்டு வெளியேறியது. ஜன்னல் ஓரமாக அமர்ந்த திவ்யா வேடிக்கை பார்த்தபடி இருக்க, சலிப்போடு பின் இருக்கையில் அமர்ந்து இருந்த அர்ஜுன், அண்ணா ஒரு பாட்டாவது போட்டுவிடு, போரிங்கா இருக்கு என்று சொல்லவும், அதை கேட்டதுமே சரி என்று ஒரு பாடலை ஒலிக்க விட்டான். மன்மதரசா மன்மதரசா கண்ணி மனச கில்லாதே என்று அங்கு ஓடும் பாடலை கேட்டு அவனது பாட்டியோ, கோயிலுக்கு போகும்போது என்னடா பாட்டு கன்றாவி என்று அவர்களை திட்டியவர், நீ நான் சொல்ற பாட்டை போட்டுவிடு என்று சொல்லவும், திரும்பி தன் பாட்டியை பார்த்த கௌதம் சரி என்று தலையசைத்து அவர் கேட்ட பக்தி பாடலை ஒலிக்க விட்டான். திருப்பரம் குன்றத்தில் நீ சிரித்தாள் முருகா, திருத்தணி மலை மீது எதிரொலிக்கும் என்று பாடலோடு பாடல் வரியை கேட்ட அவனும் தலையில் கையை வைத்து, பாட்டி ப்ளீஸ் அண்ணா பாட்டு ஆஃப் பண்ணிடு என்று அவன் கெஞ்சி கொண்டு இருக்க, முடியாதுடா இந்த பாட்டு தான் ஓடணும் என்று பாட்டி சொல்ல, அவன் ஐயோ முடியல, பேசாம வாயை பொத்திட்டு கம்முன்னு இருந்திருந்தா தூங்கியிருக்கவாது செஞ்சிருக்கலாம், இப்ப இந்த பக்தி பாட்டு வேற என்று தன் முன்னால் அமர்ந்து இருந்த தன் பாட்டியை திட்டியபடியே அமைதியாக படுத்துக்கொண்டான். மெல்லிய புன்னகையோடு கௌதம் வெளியில் வேடிக்கை பார்த்தபடி இருந்தான்.
பல நாட்களுக்கு பிறகு இயற்கை காற்றை சுவாசிக்கும் சந்தோஷம் அவன் முகத்தில் அப்பட்டமாக தெரிந்தது. தன் மீது மோதிவிட்டு சென்ற அந்த இயற்கை காற்றை கண்மூடி ஏற்றுக்கொண்டான். அவன் அந்த இயற்கை காற்றில் ஒன்றியபடி அவன் அமர்ந்து இருக்க, பின்னால் அமர்ந்து இருந்த திவ்யா, அப்பா அங்க பாருங்களேன், மயில் மயில் என்று வேகமாக சத்தமிட, இவா ஒருத்தி என்று அமைதியாக கண்ணை மூடிக்கொண்டான் அர்ஜுன். பாட்டி பக்தி பாடலில் ஒன்றிவிட, சாந்தியோ அமைதியின் சிகரமாக அமைதியாக அமர்ந்து இருந்தார். புன்னகையோடு வாகனத்தை ஒரு பக்கம் ஓட்டிக்கொண்டு இருந்த சுப்பிரமணி அவ்வப்போது கண்ணாடி வழியாக தன் மனைவியின் முகத்தை பார்த்து கொண்டு இருந்தார். அந்த முகத்தில் என்ன தோன்றுகிறது என்பதை அவரால் உணரவே முடியவில்லை. அவர் மனதிற்குள் என்ன நினைக்கிறார் என்பதை கணிக்க முடியாமல் அவர் வாகனத்தை ஓட்டிக்கொண்டு இருந்தார். பின் இருக்கையில் அர்ஜுன் சில நிமிடத்திற்குள் அந்த முருகனின் தாலாட்டு பாடலில் ஆழ்ந்த உறக்கத்திற்கே சென்று இருந்தான். மேலும் சில மணி நேர பயணத்திற்கு பிறகு அந்த கோவில் முன்பு வாகனம் நின்று இருந்தது. மிக பெரிய அருவாளை கையில் ஏந்தி அங்கு மொத்த பேரையும் மிரட்டும் தோணியில் பெரிய மீசை கொண்டு அமர்ந்து இருந்தார் ஐயனார். அவரை பார்த்தபடி காரில் இருந்து இறங்கிக் கொண்ட சுப்பிரமணி, இறங்கு கௌதம், மெதுவா என்று சொல்லவும், சரிங்கப்பா என்று மெதுவாக காரில் இருந்து இறங்கினான். அவனை தொடர்ந்து மற்றவர்களும் இறங்கிக் கொள்ள சில நிமிடத்திற்குள் தூங்கி இருந்த திவ்யாவை எழுப்பிக் கொண்டு இருந்தார் சாந்தி. என்னம்மா என்று தூக்கத்தில் சோர்வாக அவள் கேட்கவும், கோவில் வந்துருச்சு, இறங்குடி என்று சொல்லவும் மிகவும் சலிப்போடு அந்த காரில் இருந்து இறங்கிக் கொண்டாள் அவள். பின்னால் திரும்பி பார்க்க அவளது மகன் ஆழ்ந்த உறக்கத்தில் அந்த இருக்கையில் முழுவதுமாக படுத்து தூங்கிக் கொண்டு இருக்க அவனை பார்த்ததும் அவர் இதழில் ஒரு மெல்லிய புன்னகை. அர்ஜு அர்ஜு எழுந்திருப்பா என்று மெல்லிய குரலில் அழைக்கவும் மெதுவாக தூக்கம் கலைந்து கண்ணை விழித்து பார்த்த அவன், அதுக்குள்ள கோவில் வந்துருச்சாமா என்று கேட்கவும், வந்துருச்சுப்பா இறங்கு என்று அவர் சொல்லவும் சரி என்று தலையசைத்த அவன் காரில் இருந்து மெதுவாக இறங்கிக் கொண்டான். காரில் இருந்து இறங்கிய அடுத்த நிமிடம் தன் கைகள் இரண்டையும் உயர்த்தி நன்றாக நெட்டி முறித்து தன் உடலில் இருந்த சோர்வுகள் அனைத்தையும் தீர்க்க அங்கு வந்து சேர்ந்தான் ஹரி. டேய் என்று புன்னகையோடு அழைக்க தன் நண்பனின் அழைப்பில் திரும்பி பார்த்த அவன், அதுக்குள்ள வந்துட்டீங்களா என்று கேட்டபடி நெருங்கி வந்தான் ஹரி. நீங்க இப்பதான் வரீங்களா என்று அர்ஜுன் கேட்கவும், ஆமா, அது வரும்போது அப்பாவுக்கு ஒரு முக்கியமான ஃபோன் கால், அதான் கொஞ்சம் லேட் ஆகிருச்சு என்று ஹரி சொல்லவும், சரி என்று தலையசைத்து வாங்கடா போகலாம் என்று கௌதம் அழைப்பில் உள்ளே நுழைந்தனர். அங்கு இவர்கள் ஏற்கனவே வரும் விஷயத்தை பூசாரியிடம் சொல்லி வைத்து இருக்க அவர் முன்பே வந்து அங்கு நின்று இருந்தார். அங்கு வந்த லட்சுமி பாட்டி அவரிடம் புன்னகையோடு வணக்கம் சொல்லி, ஆரம்பிக்கலாமா சாமி என்று கேட்கவும், ஆரம்பிக்கலாமா, நீங்கள் பொங்கல் விட ஆரம்பிங்க என்று பூசாரி சொல்லவும், சாந்தி என்ற அவர் அழைப்பில், இதோ வந்துட்டேன் அத்த என்று கூறிய அவர் அங்கு இருந்த துடப்பம் ஒன்றை எடுத்து அந்த இடத்தை முழுவதுமாக பெருக்கி சுத்தம் செய்தார். அதன் பிறகு 3 கல்லை கொண்டு வந்து நடுவில் வைத்து அதன் மீது பொங்கல் பானையை வைத்து அங்கு இருந்த சில விறகுகளை வெட்டி கொண்டு வந்து அதன் உள்ளே வைத்து ஒரு சூடத்தை வைத்து அதனை பொருத்தியவர் அடுத்த நிமிடம் பொங்கல் வைப்பதற்கான வேலையை தொடங்கி இருந்தார். அவருக்கு பக்கத்தில் நின்று கொண்டு இருந்த மல்லிகா, ஏதாவது உதவி வேணுமாம் அண்ணி என்று கேட்கவும், இல்ல வேண்டாம், நான் பாத்துக்கிறேன் மதினி என்று சொல்லவும் சரி என்று அவர் தலையசைத்து நகர்ந்து விட்டார். மல்லிகா தன் அம்மாவிடம் சென்று பேசிக்கொண்டு இருக்க கௌதம், அர்ஜுன், ஹரி மூவரும் ஒரு பக்கம் நின்று கொண்டு இருக்க ஹரிணி மற்றும் திவ்யா இருவரும் ஒரு பக்கம் விளையாடி கொண்டு இருந்தனர். பிள்ளைகள் அனைவரின் மீதும் அவ்வப்போது பார்வையை பதித்தபடி நின்று கொண்டு இருந்தார் கணேஷ். அவர் பக்கத்தில் நின்று கொண்டு இருந்த சுப்பிரமணி அங்கு பிள்ளைகளை பார்த்து கொண்டு இருந்தார். மச்சான் என்ற மெல்லிய குரலில் கணேஷ் அழைக்கவும் திரும்பி பார்த்த சுப்பிரமணி, என்னாச்சு மாப்ள என்று கேட்கவும், இல்ல அன்னைக்கு பேசினதுல உங்களுக்கு எதுவும் கோபமா என்று கேட்கவும், ஐயோ அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, நான் எத்தனையோ முறை அம்மாட்ட சொன்னேன், இது எதுவும் எனக்கு விருப்பம் கிடையாது, அம்மா தான் அந்த மாதிரி எல்லாம் பேசிட்டாங்க, நீங்க அதெல்லாம் ஒன்றும் பெருசா எடுத்துக்காதீங்க, நான் தான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கணும் என்று மெல்லிய புன்னகையோடு சுப்பிரமணியன் சொல்லவும், அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், அத்தை புரிஞ்சுக்காம அந்த காலகட்டத்தில் இருந்து பேசுறாங்கன்னு என்னால் புரிஞ்சுக்க முடியுது, ஆனாலும் மல்லிகாவை பற்றி உங்களுக்கு தெரியாதா என்று சொல்லவும், புரியுது மாப்பிள்ள என்று புன்னகையோடு கூறி அவர் அங்கு பிள்ளைகளை பார்த்து கொண்டிருந்தார். ஒரு வழியாக பொங்கல் பொங்கிவிட வேலை முடிந்தது. பொங்கல் முடிந்த நேரம் கிட்டத்தட்ட 1 மணி நேரத்தை தொட்டு இருக்க பொங்கல் பானையை மெதுவாக இறக்கி அதனை சாமிக்கு முன்பு கொண்டு சென்று வைத்தார். பழம் என்று அனைத்தையும் கொண்டு வந்து சாமிக்கு முன்பு வைத்தார்கள். எல்லாம் ஓகே என்று சொல்லவும்
பூசாரி பூஜையை தொடங்குவதற்காக முன்னால் வந்த அவர் முதலில் அவர்கள் கொண்டு வந்து இருந்த மாலை அனைத்தையும் அந்த ஐயனாருக்கு போட்டுவிட்டார். அதன் பிறகு அவர்கள் கொண்டு வந்து இருந்த தேங்காயை கையில் எடுத்த அவர் அரிவாள் எடுத்து அதனை உடைக்க அது உடைந்ததும் அவர் முகம் பக்கத்தில் நின்று கொண்டு இருந்த பாட்டி, என்னாச்சு பூசாரி என்று கேட்கவும், அம்மா தேங்காய் அழுகி போயிருக்குதே என்று சொல்லவும் திக்கென்று இருந்தது அவருக்கு. என்ன சொல்றீங்க என்று அவர் கேட்கவும், ஆமாம்மா இதோ பாருங்க என்று நீட்டவும் அந்த தேங்காய் பார்த்தார். அவருக்கு என்ன சொல்வது என்று தெரியவில்லை. அனைத்தையும் பார்த்து பார்த்து எடுத்து வைத்தது அவர்தான். ஒரு முறைக்கு பல முறை தேங்காயை சோதித்து பார்த்தார். கோவிலுக்கு கொண்டு சென்ற தேங்காய் எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருக்க வேண்டும் என்பது ஒவ்வொரு குடும்பத்திலும் வேண்டக்கூடிய மிகப்பெரிய வேண்டுதல்களில் ஒன்று. அழுகிய தேங்காய் சாமிக்கு முன்பு கொண்டு சென்று உடைக்கப்பட்டால் அந்த வீட்டில் ஏதோ பிரச்சனை நடக்கப் போவதற்கான கெட்ட சகுனம் என்று கூறப்படுவார்கள். அதனாலேயே அவர் பார்த்து பார்த்து அனைத்தையும் எடுத்து வைத்து இருக்க தேங்காயையும் அவர்தான் எடுத்து வைத்தார். அவருக்கு என்ன சொல்வது என்று தெரியவில்லை. திரும்பி தன் மருமகளை பார்க்க அங்கு சாந்தியும் அதே நடுக்கத்துடன் நின்று கொண்டு இருந்தார். அத்தியாயம் 13. அழுகிய தேங்காயை வைத்து இருந்த பூசாரி அனைவரையும் பார்த்து கொண்டு இருக்க கண்களில் கண்ணீர் வழிய நின்று கொண்டு இருந்தார் சாந்தி. தன் மகன், அவனுக்காகத்தானே இந்த பூஜை. இன்று அதை பார்க்கும் பொழுது மனம் ஒரு மாதிரி படபடப்பாக இருந்தது. அதே நிலை லட்சுமி பாட்டிக்கும். அவர் மனதை கல்லாக்கி கொண்டு மௌனமாக பார்த்த அவர் மல்லிகா என்று அழைக்கவும், அம்மா என்று முன்னால் வந்தார். கார்ல தேங்காய் இன்னும் ஒன்று இருக்கும், எடுத்துட்டு வா என்று சொல்லவும் சரி என்று நேராக காரின் அருகில் சென்று மற்றொரு தேங்காயை கொண்டு வந்து நீட்டினார். அதை கண் மூடி கடவுளை வேண்டி அதனை கொடுத்து அவர், இதை உடைங்க சாமி என்று சொல்லவும் சரிங்க அம்மா என்று அதை வாங்கி கொண்ட அவர் அதனை உடைத்தார். அது எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருந்தது. ஆனாலும் முதல் தேங்காய் தானே அனைத்திற்கும் முதல். அதனால் மௌனமாக இருந்த அவர் பூஜை தொடங்கியும் அமைதியாக நின்றார். பூஜை முடிந்ததும் அனைவரையும் பார்த்த சாமி கண்ணை மூடி நின்று கொண்டார். அவரை பார்த்தபடி தங்களுக்கு என்று ஏதேனும் நல்லதை சொல்ல வேண்டும் ஐயனாரப்பா என்று கண்ணை மூடி அந்த ஐயனாரை மனதிற்குள் வேண்டிக் கொண்டு இருந்தார் லட்சுமி பாட்டி. அந்த பூசாரி அந்த கோவிலின் சாமியும் ஆடுவார். சில பேர் குறி கேட்பதற்காகவும் வருவது உண்டு. அதனால் அவர் கண் மூடி ஐயனாரை வேண்டி அவரை பார்க்கவும் கண்ணை திறந்த அவர் கண்கள் முழுவதும் சிவந்து போய் இருந்தது. அவர் கை கூப்பி அவரை பார்க்கவும், உசுர கெட்டியா பிடிச்சுக்கோ, விட்டுட்டா திரும்பி கிடைக்காது தாயி என்று அவர் ஒற்றை வார்த்தை சொல்ல அந்த வார்த்தை அனைவரின் மனதிற்குள்ளும் சுருக்கென்று இருந்தது. சிறியவர்களுக்கு ஒன்றும் புரியாமல் மௌனமாக நின்று கொண்டிருந்தனர். பெரியவர்கள் அனைவருக்கும் விஷயம் தெரியும் அல்லவா? கௌதம் விஷயம் கணேஷ், மல்லிகா முதற்கொண்டு அனைவருக்கும் தெரிந்து இருக்க அவர்கள் அனைவருமே கௌதமின் மீது ஓரமாக ஒரு பார்வை செலுத்தினர். அவன் மௌனமாக அவரை பார்த்து கொண்டு இருக்க விபூதியை எடுத்து அனைவரின் நெற்றியிலும் பூசி அவர் கௌதமின் அருகில் வந்து அவனை பார்த்தவர், வாழ்க்கையில நம்ம நினைச்சது எல்லாமே நடக்கணும்னு நாம நினைப்போம். ஆனா அவன் அத ஒரு நாளும் நடக்க விட மாட்டான். அவன் நினைச்சது மட்டும்தான் இங்க நடக்கும். நம்ம எல்லாருமே அவன் ஆட்டி வைக்கிற பொம்மை. நீயும் அதுல ஒரு ஆள் தான் ஐயா. உன்னை ஆட்டி படைக்க போறான், ஆடுறதுக்கு தயாரா இரு ஐயா என்று சொல்ல அவனுக்கு ஒன்றும் புரியவில்லை. அவன் பேசும் பேச்சும் அங்கு நின்று கொண்டு இருந்த அனைவருக்கும் ஓரளவுக்கு புரிந்து இருக்க அவனை கண்கள் கலங்க மனதிற்குள் கலக்கத்தோடு பார்த்து கொண்டு இருந்தனர் அனைவரும். சுப்பிரமணிக்கு என்ன சொல்வது என்று தெரியவில்லை. அவருக்கு இதன் மீது அதிக நம்பிக்கையும் இல்லை. அதற்காக தன் மகனின் உயிரை நினைத்து நம்பாமல் இருக்கவும் முடியவில்லை. இது அவர்களின் குடும்பத்து விஷயம். நாம் இத்தனை நொடி வரையிலும் இந்த 5 பேரை தவிர கௌதமின் உயிருக்கு ஆபத்து என்ற விஷயம் யாருக்குமே தெரியாது. அவனின் விபத்திற்காகத்தான் பூஜை செய்ய வந்திருப்பதாக அனைவருக்கும் தெரிந்து இருக்க இன்று அந்த பூசாரி சொல்லிய அந்த வார்த்தைகள் அது ஒரு மாதிரி சுருக்கென்று தைத்தது சுப்பிரமணியனுக்கு. அதனாலேயே அவர் ஒரு மாதிரியாக நின்று கொண்டிருந்தார். லட்சுமி பாட்டி முன்னால் சென்று
அதில் மெல்லிய புன்னகையோடு, நீ மனசுக்குள்ள நினைக்கிறியோ அது இங்க இருக்கு, ஆனா உன் கண்ணுக்கு தான் தெரியல. நீ தேட நினைக்கும் போது அது உன் கண்ணுக்கு தெரியும் என்று சொல்லவும், அவர் என்ன சொல்கிறார் என்று ஒன்றும் புரியாமல் அவரை லட்சுமி பாட்டி, என் பேரனுக்கு எதுவும் ஆகிடக்கூடாது ஐயா என்று சொல்லவும், வாய் விட்டு சிரித்த அவர், அது என் கையிலையாமா இருக்கு, அது ஆண்டவன் போட்ட முடிச்சு, அவன் கையில இருக்கு என்று புன்னகையோடு சொல்லிய அவர் அப்படியே அங்கு இருந்த அந்த திண்டில் அமர்ந்து விட்டார். அப்படியே நின்று இருந்தனர் அனைவருமே. சில நொடியில் அப்பா என்ற கௌதமின் மெல்லிய அழைப்பில் மெதுவாக சுயம் பெற்று அவனை திரும்பி பார்த்தார் சுப்பிரமணி. என்ன கௌதம் என்று அவர் கேட்கவும், என்ன ஆச்சு அப்பா, ஏன் ஒரு மாதிரி இருக்கீங்க என்று கௌதம் கேட்கவும், ஒன்னும் இல்ல கௌதம் என்று சுப்பிரமணி சொல்லவும், ஆனா அப்பா பூசாரி ஏதோ சொன்னாங்க, அதுக்கு அடுத்து எல்லாருடைய முகமும் மொத்தமா மாறிடுச்சு என்று கௌதம் கேட்கவும், ஒன்னும் இல்லப்பா, நீ போ, சாந்தி எல்லாருக்கும் பொங்கல் சாப்பிட கொடு என்று சுப்பிரமணி சொல்லவும், சாந்தி தன் கலங்கிய கண்ணீரை துடைத்தபடி வேகமாக நகர்ந்து அங்கு அவர்களுக்கு கொண்டு வந்து இருந்த வாழை இலையை வெட்டி அதனுள் சர்க்கரை பொங்கலை வைத்து அனைவரிடமும் நீட்டினார். தன் மகனின் அருகில் சென்று அவனுக்கு ஊட்டிவிடவும், அம்மா 2 கையும் சரியாகிடுச்சு, நான் ஒன்னும் குழந்தை இல்ல, கொடுங்கம்மா என்று சிரிப்போடு அவன் கேட்கவும், அதனை கேட்ட சாந்தி, நீ எனக்கு குழந்தைதான் கௌதம் என்று அவர் கூறவும், அம்மா என்று மெல்லிய புன்னகையோடு பார்த்து, சரி நீங்களே ஊட்டி விடுங்க என்று அவன் மௌனமாக நின்று விட்டான். தன் மகனுக்கு ஊட்டிவிட்டார் சாந்தி. முதலில் தன் கருவில் உயிராக ஜனித்து தன்னை முதலில் தாய்மையை உணர வைத்து தன்னை அம்மா என்று அழைத்த தன் முதல் மகன் இன்று உயிர் ஊசலில். அதை நினைக்கும் பொழுது அவர் பயத்தில் நடுங்கிக் கொண்டு இருந்தார். தன் மகனை இந்த நிமிடம் அவர் கையில் கொடுத்தால் அப்படியே இறுக்கி நெருக்கமாக கொண்டு வந்து தன் கருவறைக்குள் பத்திரப்படுத்திக் கொள்ள அவருக்கு அத்தனை ஆசை. முடியுமா? அப்படி மட்டும் நடந்தால் இந்த நிமிடமே தன் மகனை தன் கருவறைக்குள் பத்திரமாக வைத்துக் கொள்வேனே என்று தோன்றியது. அந்த நினைப்போடு தன் மகனுக்கு அந்த பொங்கலை ஊட்டிய அவர் அவனது தலைமுடியை மெதுவாக கோதிவிடவும் ஒரு மெல்லிய புன்னகையோடு தன் அம்மாவை பார்த்து, அவன் என்ன ஆச்சுமா என்று கேட்கவும், ஒன்னும் இல்லப்பா என்று அவர் சொல்லியபடி அந்த இடத்திலிருந்து நகர்ந்து இருந்தார். லட்சுமி பாட்டி அப்படியே அமர்ந்து தன் பேரன் மீது பார்வையை பதித்து இருந்தார். தன் கணவனின் ஜாடையில் தன் கணவனின் உருவமாக வந்து நிற்கும் தன் பேரனின் உயிர் ஊசல் என்று நினைக்கும் பொழுது அவர் மனம் ஒரு நிலை இல்லாமல் தவித்துக் கொண்டு இருந்தது. தன் மகனை பார்த்தபடி நின்று கொண்டு இருந்தார் சுப்பிரமணி. அனைவருக்கும் ஏதோ ஒன்று சரியில்லை என்று தோன்றியது. ஜோசியர் சொல்லியதை முற்றிலும் மறுக்க நினைத்த அவருக்கு சில நிமிடத்திற்குள்ளேயே கௌதமின் விபத்து தலையில் பெரிய இடியை இறக்கியது என்றால், இப்பொழுது கோவிலில் சொல்லும் இந்த பூசாரியின் வாக்கு எந்த அளவுக்கு உண்மை என்று தெரியாமல் தவித்துக் கொண்டு இருந்தார். அவர் மனம் இந்த நிமிடம் ஒருவேளை தன் மகனுக்கு ஏதேனும் ஆபத்து வந்து தான் அதனை அலட்சியமாக விட்டுவிடுவேனோ என்று நினைத்த பொழுது அவர் முன்பு புன்னகைத்தபடி நின்று இருந்த கௌதம் மீது அவர் பார்வை பதிந்தது. அவர் முன்பு புன்னகைத்தபடி நின்று இருந்த கௌதம் அவர் கண்ணை நிறைத்தான். என்ன ஆச்சுப்பா என்று கௌதம் கேட்கவும், ஒன்னும் இல்லப்பா என்று கூறிய அவர், பொங்கல் சாப்பிட்டியா என்று கேட்கவும், நான் சாப்பிட்டேன், நீங்க தான் சாப்பிடல, இல்லங்க என்று தன் கையில் இருந்த பொங்கலை நீட்டினான். கௌதம் அதனை வாங்கி கொண்ட அவர் புன்னகையோடு அவனுக்கு ஒரு வாய் ஊட்டி விடவும், அப்பா நீங்களுமா? அம்மா இப்பதான் ஊட்டி விட்டாங்க, நீங்களும் குழந்தை மாதிரி ட்ரீட் பண்றீங்க என்று புன்னகையோடு சொல்லி அவர் ஊட்டிய பொங்கலை வேண்டாம் என்று மறுக்காமல் ஒரு வாய் வாங்கி அவன், போதும்பா நீங்க சாப்பிடுங்க என்று புன்னகையோடு நகர்ந்தான். அங்கு அந்த கோவிலின் முன்னால் இருந்த அந்த திண்டில் அமர்ந்து இருந்த தன் பாட்டியை பார்த்த அவன், ஏதோ ஒன்று சரியில்லை, தேங்காய் அழுகி இருப்பதால் இப்படியெல்லாம் மனதிற்குள் ஏதோ நினைத்து அவர்கள் யோசனையில் இருக்கிறார்கள் என்று மனதிற்குள் நினைத்தபடி ஒரு இலையில் பொங்கலை வைத்து தன் பாட்டியின் அருகில் சென்று அவன், பாட்டி என்று அழைக்கவும் அவர் மெதுவாக அவனை பார்த்தார்.
என்ன யோசனை? கோவில்ல தேங்காய் அழுகிறது எல்லாம் ஒரு பிரச்சனையா? அதை நீங்க எடுத்து வச்சிருக்கும் போது தெரியாம எடுத்து வச்சிருக்கலாம், விடுங்க என்று புன்னகையோடு கூறி அவரின் உதட்டின் அருகில் பொங்கலை கொண்டு சென்றான். அதில் கண்கள் கலங்க அவர் வாயை திறந்து 2 வாய் வாங்கி அவர், போதும்பா, சுகர் இருக்குது இல்ல என்று சொல்லவும் அதை கேட்டதுமே சரி என்று தலை அசைத்தான். அங்கு அமர்ந்து இருந்த தன் அம்மாவுக்கும் ஊட்டிவிட அவரும் அமைதியாக வாங்கிக் கொண்டார். கிளம்பலாமே என்று கணேஷ் மெல்லிய குரலில் அழைக்கவும், சரிங்க மாப்பிள்ள என்று கூறிய அனைவருமே அமைதியாக காரில் ஏறிக்கொண்டனர். வந்தபோது எப்படி இருந்தார்களோ அதே போல் போகும் பொழுதும் அவர்களின் காரில் ஏறிக்கொண்டனர். போற வழியில ஒரு ஹோட்டல்ல நிறுத்தி சாப்பிட்டு போயிடலாம் என்று சுப்பிரமணி சொல்லவும் சரி என்று பேச்சை முடித்து கொண்டவர்கள் வாகனத்தை உயிர்ப்பித்தனர். அந்த கார் கோவிலுக்கு செல்லும் பொழுது இருந்த ஒரு நிம்மதியின்மையை தொலைத்து இருந்தது. காரில் பெரியவர்கள் அனைவரும் நிம்மதியின்றி இருக்க சிறியவர்கள் மூவரும் பேசியபடி இருந்தனர். அந்த வாகனம் அமைதியாக சாலையை கடந்து சில தூரத்தில் இருந்த அந்த பெரிய ஹோட்டல் முன்பு நிறுத்தி இருந்தது. சுப்பிரமணி அவரை தொடர்ந்து கணேசும் தங்கள் வாகனத்தை கொண்டு வந்து நிறுத்த அவர்கள் அனைவரும் இறங்கிக் கொண்டனர். அனைவரும் சேர்ந்து அந்த ஹோட்டல் உள்ளே நுழைந்தபடி அங்கே இருந்த உணவுகளை பார்வையிட்டபடியே உள்ளே நுழைந்து இருந்த திவ்யா, அப்பா எனக்கு தயிர் சாதம் என்று அவள் உடனடியாக சொல்ல, எங்க பிரியாணி கேட்டிடுவியோ என்று நினைச்சேன் என்று கூறியபடி அவள் அருகில் வந்து அமர்ந்தான் அர்ஜுன். தன் அண்ணனை முறைத்து பார்த்த அவள் மௌனமாக அமர்ந்து விடவும் ஹரிணியும் தனக்கான உணவை ஆர்டர் கொடுத்தாள். அனைவரும் தங்களுக்கான உணவை ஆர்டர் கொடுத்தனர். கௌதம் ஒரு சாம்பார் சாதம் வாங்கிக் கொள்ள அனைவரும் உணவை வாங்கி சாப்பிட தொடங்கினர். பெரியவர்களுக்கு உணவு தொண்டைக்குழிக்குள் இறங்க மறுத்தாலும் வேறு வழி இல்லாமல் கடினப்பட்டு அதனை சாப்பிட்டு கொண்டு இருந்தனர். மல்லிகாவுக்கும் பூசாரி சொல்லிய வார்த்தைகள் ஒரு மாதிரி மனதை உறுத்தி கொண்டு இருக்க அவர் எதுவும் பேசாமல் அமைதியாக சாப்பிட்டு கொண்டு இருந்தார். கணேஷுக்கும் ஒரு மாதிரியாகத்தான் இருந்தது. ஆனாலும் வெளியில் காட்டிக்கொள்ளவில்லை. பின்பு தன் மகளே எங்கேயும் திருமணம் செய்து வைத்துவிட்டால் என்று பயம் அவரின் மனதிற்குள் இருந்தது. அது அவருக்கு விருப்பம் இல்லாத காரணத்தினால் மௌனமாக உணவை சாப்பிட்டு கொண்டு இருந்தார். முதலில் உணவை முடித்து கொண்ட கௌதம், அப்பா உங்க போன் கொஞ்சம் தர முடியுமா என்று கேட்கவும், எதுக்குப்பா என்று கேட்டுக்கொண்டே தன் பாக்கெட்டில் இருந்த பட்டன் போனை வெளியில் எடுத்து அவனிடம் நீட்டினார். இல்லப்பா, ஃப்ரெண்டு கிட்ட பேசுறதுக்காகத்தான் என்று சொல்லவும் சரி என்று அவர் போனை எடுத்து கையில் கொடுக்க அதை வாங்கி கொண்ட அவன் புன்னகையோடு அதில் எண்களை அழுத்தியபடி அந்த ஹோட்டலை விட்டு வெளியில் வந்தான். அதே நேரம் அவனை நோக்கி வேகமாக வந்து கொண்டு இருந்தது ஒரு பிரேக் பிடிக்க முடியாத நிலையில் இருந்த லாரி ஒன்று. அத்தியாயம் 14. உணவை அமைதியாக சாப்பிட்டு கொண்டு இருந்த தன் அப்பாவின் அருகில் வந்த கௌதம் ஒரு மெல்லிய குரலில் அப்பா என்று அழைக்கவும், சொல்லுப்பா என்று நிமிர்ந்து பார்த்தார். உங்க போன் கொஞ்சம் கிடைக்குமா, என் ஃப்ரெண்டுக்கு கொஞ்சம் போன் பண்ணணும் என்று சொல்லவும் சரி என்று பாக்கெட்டில் இருந்த போனை எடுத்து அவனிடம் நீட்ட அதை வாங்கி கொண்ட அவன் புன்னகையோடு அதில் சில எண்களை அழுத்தியபடி அந்த ஹோட்டலை விட்டு வெளியில் வந்தான். போனை காதில் வைக்கவும் அந்த பக்கத்தில் அவனது நண்பன் அழைப்பை ஏற்றிவிட புன்னகையோடு சில நிமிடம் பேசிக்கொண்டு இருந்தான். உணவை முதலில் முடித்து எழுந்த சுப்பிரமணி எழுந்து சென்று கையை கழுவி தன் மகனை பார்த்தார். பில் என்று அவர் கேஷ் கவுண்டர் முன்பு சென்று நின்றபடி தன் மகனை பார்த்த அவர் திடீரென்று கேட்ட ஹாரன் சத்தத்தை உள்வாங்கி அவர் பார்க்கவும் அங்கு தடுமாறியபடி அங்கும் இங்கும் சென்று கொண்டு இருந்த அந்த லாரியை பார்த்த அவர் பார்வை அங்கு தன் மகன் மீது சென்றது. அவன் போனை காதில் வைத்து பேசியபடி இருக்க அந்த கார் அவனை நோக்கி வருவதை உணர்ந்த அவர் கௌதம் என்று அழைத்தபடி வேகமாக வெளியில் ஓடி வந்தார். அப்பாவின் குரல் ஒன்றும் புரியாமல் திரும்பி பார்த்த அவன் அப்பா என்று அழைக்கவும் வேகமாக வந்த அவர் அடுத்த நிமிடம் தன் மகனின் கையை பிடித்து இழுக்க அவன் தடுமாறி அப்பாவின் மீது விழ அப்படியே இருவரும் அந்த ஹோட்டலின் படியில் பொத்தென்று விழுந்து இருந்தனர். இதனை சரியாக அந்த ஹோட்டலின் உள்ளே கையை கழுவி தன் மகனை தேடியபடி பாட்டியும் தன் கணவனை தேடியபடி சாந்தியும் அங்கு வந்து இருந்தார். அனைவரும் அந்த காட்சியை பார்த்த பொழுது இதயமே ஒரு நிமிடம் நின்று விடுவது போல் அப்படி இருந்தது.
அந்த லாரி சரியாக கௌதமை நெருங்கி அது வேகமாக வேறு பக்கம் திரும்பி அங்கு இருந்த மரத்தின் மீது மோதி தடுமாறி நின்று இருந்தது. அதிர்ச்சியின் உச்சத்தில் இருந்த சாந்தி மயங்கி சரிந்துவிட அந்த காட்சியை பார்த்து கொண்டிருந்த அனைவரும் அதிர்ச்சியின் உச்சத்தில்தான் நின்று இருந்தனர். சுப்பிரமணி தன் மகனை அப்படியே அணைத்து கொண்டார். அவர், என் பையனை என் உள்ளங்கையில வைத்து நான் பார்த்துப்பேன் என்று அவர் கூறிய வார்த்தை, அவனுக்கு எந்த ஆபத்தும் வராமல் நான் பார்த்துப்பேன் என்று வார்த்தையால் கூறியிருந்தாலும் இன்று ஒரே ஒரு நிமிடம் மட்டும் அவர் தாமதித்து இருந்தால் என்று அவர் மூளை கேள்வி எழுப்ப அந்த நிமிடம் தன் மகனை தனக்குள் மொத்தமாக இறுக்கிக் கொள்ள நினைத்தார். அப்பா, நான் ஓகே தான் என்று அவனும் மெதுவாக கூறினான். அவனால் உணர்ந்து கொள்ள முடிந்தது. தன்னை கடந்து சென்ற அந்த லாரியை அப்பொழுதுதான் அவனும் கவனித்து இருந்தானே. அவனுக்கும் பேரதிர்ச்சி. இப்பொழுதுதான் ஒரு விபத்தில் இருந்து மீண்டு இருக்க மீண்டும் இந்த லாரி தன் மீது மோதி இருந்தால் அவ்வளவுதான் என்று நினைக்கும் பொழுதே ஒரு பெரிய அதிர்ச்சியாக இருந்தது. தன் அப்பா தன்னுடைய நிலையை நினைத்து பயர்ந்து விட்டார் என்பதை உணர்ந்து கொண்ட அவன், அப்பா ரிலாக்ஸ் என்று மெதுவாக எழுப்பி தன் அப்பாவின் கையை பிடித்து கொண்டான். ரிலாக்ஸ் என்று முதுகை தடவி கொடுக்க அவனை கட்டிப்பிடித்து கொண்டார் அவர். அதே நேரத்தில் கையை கழுவி வெளியில் வந்த அர்ஜுன் அங்கு மயங்கி தரையில் கிடந்த தன் அம்மாவை பார்த்ததும், அம்மா என்று வேகமாக ஓடி வந்து அவரை தாங்கி பிடிக்க அப்பொழுதுதான் அனைவருக்கும் சுய உணர்வு பெற்றிருந்தனர். தன் மனைவியை பார்த்ததும் அவரது இதயம் ஒரு நொடி நின்று துடித்தது. அடுத்த நொடி வேகமாக சென்று அவரை பார்த்து கொள்ள அவரின் முகத்தில் தண்ணீர் அடித்து அவரை எழுப்பினர். அவர் எழுந்ததும் அடுத்த நிமிடம் தன் மகனை இறுக்கமாக கட்டி பிடித்து கொள்ள, அம்மா எனக்கு ஒன்றும் இல்லை, அதான் அப்பா என்ன காப்பாத்திட்டாரு இல்ல என்று அவன் புன்னகையோடு சொல்லவும், ஆனால் உண்மையில் அவர்களுக்கு தானே தெரியும் இந்த நிமிடம் அவர்களின் பயம் எந்த அளவுக்கு உச்சத்தில் இருக்கிறது என்று. தன் மகன் கை கால் தலை என்று அனைத்தையும் தடவி பார்த்த அவர், உனக்கு ஒன்றும் இல்லைதானே கௌதம் என்று கேட்கவும், அம்மா எனக்கு ஒன்றும் இல்லை என்று மெல்லிய புன்னகையோடு கூறினான். கிளம்பலாமா என்று சொல்லவும் சரி என்று அவர் முன்னால் நடந்து சென்றார். பணத்தை கொடுக்க வேண்டும் என்பதையே முற்றிலும் மறந்து போயிருந்தார் சுப்பிரமணி. ஆனால் கணேஷ் முன்னால் சென்று பணத்தை கொடுத்து விட்டார். அனைவரும் அந்த ஹோட்டலை விட்டு வெளியில் வந்தனர். சுப்பிரமணியன் கைகள் இரண்டும் நடுங்கிக் கொண்டு இருந்தது. அதே நிலையில்தான் அவரது மனைவியும் அங்கு நின்று இருந்த பாட்டியும். அவருக்கு நெஞ்சு வலி வராமல் போனதை நினைத்து ஆச்சரியப்பட வேண்டியதுதான். அந்த அளவுக்குத்தான் அவரது இதயமும் ஒரு நிமிடம் நின்று துடித்து இருந்தது. பாட்டி கொஞ்சம் ஸ்ட்ராங் போல, அதனால தப்பித்து விட்டார் என்று தான் நினைத்து கொள்ள வேண்டும். அமைதியாக அனைவரும் அந்த காரின் உள்ளே ஏறி அமர்ந்து கொண்டனர். சில நிமிடத்திற்குள் அந்த கார் அங்கே இருந்து கிளம்பி இருந்தது. சென்னை செல்லும் அந்த சாலையில் வேகமாக நகரத் தொடங்கிய அந்த கார் அமைதியாக செல்லும் பொழுது அவரின் மனதிற்குள் பலவிதமான ஓட்டங்கள் ஓடிக்கொண்டு இருந்தது. கௌதம் அமைதியாக வெளியில் வேடிக்கை பார்த்தபடி அமைதியாக வெளியில் வேடிக்கை பார்க்கவும் அவ்வப்போது தன் அப்பாவை பார்ப்பதுமாக இருந்தான். பின்னால் அமர்ந்து இருந்த சாந்தி, லட்சுமி இருவரின் பார்வையும் கௌதமின் மீது மட்டுமே இருந்தது. சில மணி நேர பயணத்தில் அந்த வீட்டின் முன்பு நின்று இருந்தது கார். அதில் இருந்து அனைவரும் இறங்கிக் கொள்ள கணேஷும் மல்லிகாவும் உடன் வந்து இருந்தனர். இப்படி ஒரு நிகழ்வுக்கு பிறகு பாதியில் செல்வது உறவாக இப்படி ஒரு நிகழ்வுக்கு பிறகு பாதியில் செல்வது சரியாக இருக்காது என்று தோன்றியது கணேஷுக்கு. அதனால் தன் மனைவியை கூட்டி வந்து விட்டார். அங்கு உங்க அம்மா எல்லார்கிட்டையும் பேசு, அவங்க எல்லாரும் கொஞ்சம் பயத்தில் இருக்காங்கன்னு தோணுது என்று காரில் இருந்து இறங்கிய கணேஷ் மெல்லிய குரலில் மல்லிகாவிடம் சொல்ல, அதை கேட்ட அவரும் புரிந்து கொண்டு சரிங்க என்று வீட்டின் உள்ளே நுழைந்தார். கௌதம் வேகமாக படியேறி மாடியில் இருக்கும் தன் தனி அறை உள்ளே நுழைந்தான். பல நாட்களுக்கு பிறகு இன்று அந்த அறை உள்ளே நுழைவது அவனுக்கு அத்தனை ஆசுவாசத்தை கொடுத்து இருந்தது. புன்னகையோடு அறை உள்ளே நுழைந்த அவன் அந்த மெத்தையில் சென்று பொத்தென்று படுத்து விட்டான். பாட்டி வீட்டின் உள்ளே நுழைந்ததும் நேராக பூஜை அறை உள்ளே நுழைந்துவிட அர்ஜுன் மற்றும் ஹரி இருவரும் அர்ஜுன் அறை உள்ளே புகுந்து கொள்ளவும் திவ்யா மற்றும் ஹரிணி இருவரும் திவ்யாவின் அறை உள்ளே புகுந்து கொண்டனர். அனைவரும் தனித்தனி அறையில் உள்ளே நுழைந்துவிட பெரியவர்கள் அனைவரும் ஒரே அறைக்குள் கூடினர். இதுக்கு மேலேயும் நீ நம்பாம இருக்க போறியா சுப்பிரமணி என்று பாட்டி கேட்கவும், அம்மா
என்று லட்சுமியை மெதுவாக அழைத்தார். என் பேரன் உசுறு, எனக்கு ரொம்ப முக்கியம். மாப்பிள்ளை, எனக்காக, என் பேரனுக்காக உங்க பொண்ணை எங்க கௌதமுக்கு கொடுங்க. நான் உங்க பொண்ணை பத்திரமா பார்த்துப்பேன் என்று சொல்லவும், அத்தை என்ன பேசுறீங்க, இதெல்லாம் சரியா வரும்னு எனக்கு தோணல என்று கணேஷ் சொல்லவும், மாப்பிள்ளை உங்க வேணும்னா உங்க காலில் வேணும்னா விழுறேன் என்று சட்டென்று கணேசன் காலில் விழச்சென்று விட்டார் பாட்டி. அம்மா என்று அதில் அதிர்ந்து போன கணேஷ் 2 அடி பின்னோக்கி சென்று விட, அத்தை மனசு கஷ்டப்பட வைக்காதீங்க, நீங்க வயசுல பெரியவங்க, என்ன துன்பத்துக்கு உள்ளாக்காதீங்க என்று கூறவும், அம்மா என்ன பண்றீங்க என்று ஒரு பக்கம் சுப்பிரமணி மறுபக்கம் மல்லிகா என்று அதிர்ந்து விட, சாந்தியும் அத்தை என்று அவளும் அதிர்ந்து போகினாள். மாப்பிள்ளை நீங்களே பார்த்தீங்க தானே என்று சொல்லவும், அத்தை எனக்கு புரியுது உங்க மனசு எவ்வளவு கஷ்டப்படுதுன்னு என்னால புரிஞ்சுக்க முடியுது. ஆனாலும் என்னுடைய பொண்ணை என்னால அப்படி ஒரு இக்கட்டான சூழ்நிலையில கொண்டு வந்து நிறுத்த முடியாது என்று அவர் உறுதியாக சொல்லவும், மாப்பிள்ளை எனக்காக இல்லை என்றாலும் நீங்க கௌதமுக்காக கல்யாணம் பண்ணி கொடுங்க, நான் உங்களுக்கு சத்தியம் பண்ணி கொடுக்கிறேன் என்று பாட்டி சொல்லவும், அதை கேட்டதுமே கண்களை இறுக்கமாக மூடி திறந்த அவர், அத்தை நீங்க புரிஞ்சுக்கணும், நீங்களே இப்ப பாத்தீங்களா கௌதமோட உயிருக்கு உத்தரவாதமே இல்லைன்னு சொல்லிட்டாங்க என்று சொல்லவும், மாப்பிள்ளை என்று அவர் அதிர்ச்சியோடு அழைக்க, அத்தை நிதர்சனத்தை பேசுங்க, ஒருவேளை நாளைக்கு கௌதமுக்கு ஏதாவது ஆகிடுச்சுன்னா என் பொண்ணு அவளுடைய நிலைமை, அதை பத்தி நீங்க கொஞ்சமாவது யோசிச்சு பாத்தீங்களா? உங்களோட குணம் என்னன்னு எனக்கு நல்லாவே தெரியும். அப்படி இருக்கும்போது நீங்க உங்க பேரனுக்கு ஏதாவது ஆச்சுன்னா என் பொண்ணு நீங்க எப்படி நடத்துவீங்கன்னு எனக்கு தெரியும் என்று அழுத்தமாக அவன் சொல்ல, என்ன மாப்பிள்ள பேசுறீங்க, நான் என் பேத்தியை அப்படி பாப்பேன்னு நினைக்கிறீங்களா என்று அவர் கேட்கவும், இன்னைக்கு உங்க பேரனுக்கு ஒண்ணுன்னு சொன்னதும் என் பொண்ணை கேக்குறீங்களே, 12 வயசு என் பொண்ணு துள்ளி குதிச்சு விளையாண்டிட்டு இருக்கா, ஒரு சின்ன குழந்தை, அவளை போய் கல்யாணம் பண்ணணும்னு சொல்லிட்டு இருக்கீங்க, என்னதான் நினைச்சு பேசிட்டு இருக்கீங்க என்று அவர் சொல்லவும், ஒருவேளை அந்த இடத்துல என்னோட பையன் இருந்து உங்க பொண்ண நான் கேட்டா நீங்க கொடுப்பீங்களா என்று கேட்கவும், ஏன் கொடுக்க மாட்டோம், தாராளமா கொடுப்போம் என்று அவர் உடனடியாக சொல்லவும், மெல்லிய புன்னகையோடு பார்த்த கணேஷ், கொடுக்க மாட்டீங்க அத்தை, ஏன்னா உங்க பேத்தி திவ்யாவுடைய வாழ்க்கை பத்தின எண்ணம் உங்களுக்கு கண்டிப்பா இருக்கும், அதேதான் நானும், என் பொண்ணுடைய வாழ்க்கை எனக்கு ரொம்ப முக்கியம், புரிஞ்சுக்கணும் அத்தை நீங்க என்று சொல்லவும், அப்போ என் பேரனுக்கு நீங்க உங்க பொண்ணை கொடுக்க மாட்டீங்களா என்று அவர் கேட்கவும், அத்தை நீங்க கொஞ்சம் புரிஞ்சு பேசுங்க, நடக்கிற காரியத்தை மட்டும் பேசுங்க என்று அவர் பேசவும், லட்சுமி பாட்டி பேசிய அனைத்தையும் அமைதியாக நின்று கேட்டுக்கொண்டு இருந்த சாந்தி, முதலில் ஜோசியரை போய் பார்க்கலாம், அவர் என்ன சொல்லுறாருன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் முடிவு பண்ணலாம் என்று சாந்தி சொல்லவும், அதை கேட்டதுமே சுப்பிரமணி எதுவும் பேசாமல் மௌனமாக நின்று இருந்தார். இன்று பார்த்த காட்சிகளும் இன்று நடந்த அனைத்தும் அவருடைய மனதை ஒரு நிலையில்லாமல் தவிக்க வைத்து இருக்க, அதனால் அவர் எந்த முடிவும் எடுக்காமல் மௌனமாக பெண்கள் பக்கத்தில் நின்று கொண்டாள். அவரால் எதுவும் பேச முடியவில்லை. தன் மகன், அவன் தனக்கு வேண்டும் என்ற எண்ணம் மட்டும் அவரின் மனதிற்குள் மிகவும் ஆழமாக பதிந்து இருந்தது. தொடரும். அத்தியாயம் 15. எல்லாரும் மறுபடியும் ஜோசியரை பார்க்க போகலாம் என்று சாந்தி சொல்ல, அது சரி என்று தோன்றியது அனைவருக்குமே. அடுத்த நிமிடம், சரி போய் பார்க்கலாம் என்று கணேஷ் மௌனமாக ஏற்றுக்கொண்டார். அவர் மனதிற்குள் என்னவோ போல் இருந்தது. ஒரு வேளை தன் மகனுக்கு இந்த நிலை என்று நினைக்கும் பொழுது சற்று பயமாக கூட இருந்தது. ஒரு தந்தையாக, ஆனாலும் ஒரு மகளை பெற்ற தந்தையாக அவர் யோசிப்பது சரி என்று அவர் மூளை அவருக்கு சாதகமாகவும், மகனை பெற்ற தந்தையாக யோசிக்கும் பொழுது இது தவறு என்றும் அவருக்கு வலியுறுத்தி கொண்டு இருந்தது. அதனால் தனக்குள்ளேயே பல போராட்டங்களுக்கு இடையில் இருந்த கணேஷ், சரி போய் பார்க்கலாம் என்று சொல்லிவிட, தாமதம் எதற்கு, இப்பொழுதே போகலாம் என்று உடனே கூறியிருந்தார் பாட்டி. அதை கேட்டதுமே, அம்மா இப்பவா என்று மல்லிகா கேட்கவும், ஆமா இப்பதான், இப்பவே அவரை போய் பார்க்கலாம், கண்டிப்பா அவரு நல்லது சொல்லுவாரு என்று சொல்லவும், அதை கேட்டதுமே, அம்மா இப்போ எப்படி போக முடியும், நேரம் இல்ல என்று சுப்பிரமணி சொல்லவும், இப்போ மணி 4 மணி ஆகுது,
இங்க இருந்து கிளம்பினா 6 மணிக்குள் அவரை போய் பார்க்க போயிடலாம். 2 மணி நேரம் டிராவல் தான். சீக்கிரம் போயிட்டு சீக்கிரம் வந்துடலாம். பா ப்ளீஸ், 6 மணிக்கு மேல ஆகிடுச்சுன்னா அவரு பார்க்க மாட்டாரு. அதுக்கு முன்னாடி நம்ம அவரை போய் பார்த்துட்டோம்னா நமக்கு நல்லதுதான். புரிஞ்சுக்கோப்பா என்று பாட்டி சொல்லவும் அதை கேட்டதுமே, ஆனா அம்மா என்று அவர் பேச தொடங்க, சுப்பிரமணி பிள்ளையோட வாழ்க்கை ரொம்ப முக்கியம் என்று சொல்லவும் அவர் அப்படியே வாயை மூடிக்கொண்டார். நானும் வரேன் என்று கணேஷ் சொல்லவும் அதை கேட்டதுமே, வீட்டுல பிள்ளைங்க எல்லாரும் தனியா எப்படி இருப்பாங்க என்று சாந்தி மெல்லிய குரலில் கேட்க, நான் இங்க இருக்கிறேன் அண்ணி, நீங்க போயிட்டு வாங்க என்று மல்லிகா சொல்லவும் அதை கேட்டதுமே சரி என்று தலையசைத்து அனைவரும் கிளம்பியிருந்தனர். சாந்தி, லட்சுமி பாட்டி, சுப்பிரமணி, கணேஷ் என்று 4 ஒரு வாகனத்தில் ஏறி அமர்ந்தனர். கணேஷ் தானே வாகனத்தை இயக்குவதாக சொல்ல சில நிமிடத்திற்குள் கிளம்பிவிட்டனர். அங்கு இருந்து ஜாதகத்தை எடுத்துக்கொண்டு கிளம்பிய அவர்கள் அடுத்த சில மணி நேரத்தில் அந்த ஜோசியரின் வீட்டின் முன்பு வாகனத்தை நிறுத்தியிருந்தனர். வாசலில் நின்று இருந்த அவருடைய சேவகன் அவர்களை பார்த்ததுமே, நீங்களா, நீங்க வருவீங்கன்னு ஐயா சொல்லி இருந்தார், உள்ள வாங்க என்று சொல்லவும் அவரிடம் பேச நினைத்த லட்சுமி பாட்டி அதற்குள் திரும்பி தன் மகனை ஒரு பார்வை பார்த்தார். நாம் வருவது அவருக்கு முன்பே தெரிகிறது என்று மனதிற்குள் சொல்லாமல் சொல்லி அவர் நேராக நடக்க தொடங்கினார். அவரை தொடர்ந்து மற்றவர்களும் அங்கு நுழைய அங்கு உள்ளே கண்ணை மூடி தியானத்தில் அமர்ந்து இருந்தார் அவர். அந்த வீட்டின் உள்ளே நுழைந்த பொழுது அத்தனை அமைதி, மனதை கமழும் வாசனை. ஓம் 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 என்று அந்த வீட்டின் உள் ஒலித்து கொண்டு இருந்த அந்த வார்த்தை மனதிற்குள் இருந்த அத்தனை கசடுகளையும் நீக்கி ஒரு நிம்மதியை கொண்டு வர வைத்தது. கண்ணை இறுக்கமாக மூடி திறந்து அனைவரும் அந்த ஜோசியரின் முன்பு அமரவும் கண் மூடி அமர்ந்து இருந்த அவர் மெதுவாக கண்களை திறந்து அவர்களை ஒரு பார்வை பார்த்தார். சாமி என்று கண்கள் கலங்கியபடி லட்சுமி பாட்டி அவரை பார்க்கவும் அவரை அமைதியாக பார்த்த அவர் அங்கு இருந்த அனைவரையும் ஒரு மெல்லிய புன்னகையோடு பார்த்தார். அவரை பார்த்து கொண்டு இருந்த சுப்பிரமணிக்கு ஏனோ அது நக்கலாக பார்ப்பது போல் ஒரு உணர்வு. அவர் தலையை குனிந்து கொள்ளவும் அவரை அமைதியாக பார்த்த அவர், என்னம்மா, உங்க பேரனுக்கு மறுபடியும் ஆபத்தா என்று கேட்கவும், ஆமா சாமி என்று கண்கள் கலங்கியபடி கலக்கத்தோடு அவர் கூறவும், அவர் கூறிய வார்த்தையை கேட்ட ஜோசியர், ஏற்கனவே சொன்னதுதான், ஒரே ஒரு வழி மட்டும்தான் இருக்கு, உங்க பேரனுக்கு திருமணம், வேற வழியே இல்ல என்று சொல்லவும் அதை கேட்டதுமே, வேற ஏதாவது பரிகாரம் இருந்தா சொல்லுங்க சாமி, நாங்க பண்ண தயாரா இருக்கோம் என்று சாந்தி மெல்லிய குரலில் கூறினார். பின்னே தன் கணவனின் தங்கை தன் மகளை கொடுக்க தயங்கும் பொழுது வேறு யார் தன் மகனுக்கு பிள்ளையை கொடுப்பார்? அதுவும் இல்லாமல் தன்னுடைய மகனின் நிலை அவனுக்காக என்ன வேண்டுமானாலும் செய்ய தாயாக தயாராக இருந்தார். ஏன் தன் உயிரையும் கொடுத்து தன் மகனின் உயிரை காப்பாற்றவும் அவர் தயாராக இருக்கிறார். பெற்ற தாயாக அவருடைய வார்த்தையை கேட்டு மெல்லிய புன்னகையோடு, அன்னைக்கு சொன்னதுதாமா இன்னைக்கும் நான் சொல்லுறேன், நீங்க எல்லாரும் என்னதான் பண்ணணும்னு நினைச்சாலும் உங்க எல்லாராலும் அவனுக்காக எதுவுமே பண்ண முடியாது. ஏன்னா நீங்க எல்லாரும் அவனோட ரத்தத்துல சம்பந்தப்பட்டவங்க. ஆனா அவனுக்குன்னு அவனுடைய சொந்தமாக இருக்கக்கூடியது அவனுடைய மனைவி. அவளால மட்டும்தான் அவனுக்காக எல்லாமே பண்ண முடியும். அவளை தவிர வேற யாராலையும் அவனுக்காக எதுவும் பண்ண முடியாது என்று சொல்லவும் அதை கேட்டதுமே, ஆனா சுவாமி என்று அவர் தயக்கத்தோடு பார்த்தபடி சாந்தி கண்கள் கலங்கியபடி அவரை பார்க்கவும், ஏன் சாமி, ஒருவேளை அந்த பையனுக்கு நீங்க சொல்ற நாளுக்குள்ள கல்யாணம் ஆகி அவனுக்கான அந்த பொண்ணு அவனுக்கு எல்லாமே பண்ணினா அந்த பையனோட உயிருக்கு எந்த ஆபத்தும் வராதா என்று கணேஷ் கேட்கவும், கண்டிப்பா வராது. அவனையே மனசுக்குள்ள நினைச்சு அவனுக்காகவே தன் வாழ்க்கையை திறந்து அவனுக்காகவே எல்லாத்தையும் செய்யக்கூடிய அந்த பொண்ணுடைய உன்னதமான மனசு, அவளுடைய தாலி பாக்கியமும் அவளுடைய கணவனை நிலைச்சு நிக்க வைக்கும். அவன் 100 ஆண்டு காலம் கூட வாழ்வான் என்று அவர் கூறவும் அந்த வார்த்தையை கேட்டதும் சில நிமிடங்கள் மௌனமாக இருந்த கணேஷ், என்னுடைய பொண்ண அவருடைய பையனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலாமா என்று கணேஷ் கேட்கவும் அதை கேட்டதுமே மெல்லிய புன்னகையோடு, கல்யாணம் அப்படின்றது நம்ம முடிவு பண்றது இல்ல தம்பி, அது ஆண்டவன் போட்ட முடிச்சு. இந்த உலகத்துல ஒருத்தர் பிறக்கும் போது அவங்களுக்கான பொண்ணும் பையனும் ஏற்கனவே முடிவு செய்யப்பட்டுதான் பிறக்கிறாங்க. அதாவது திருமணம் அப்படின்றது இங்க இல்ல, சொர்க்கத்துல நிச்சயிக்கப்படுறது. அங்க அவன் போட்ட முடிச்சுதான் இங்க நம்ம போடுற முடிச்சா மாறுது.
நீங்க உங்க பொண்ணுடைய ஜாதகம் வச்சிருக்கீங்களா என்று கேட்கவும், வச்சிருக்கோம், ஆனா வீட்டுல இருக்கு என்று அவர் சொல்லவும், அப்ப சொல்லுங்க, உங்க பொண்ணு பிறந்த நேரம், அவ பிறந்த கிழமை, நாள் எல்லாம் சொல்லுங்க, நான் குறிச்சுக்கிறேன் என்று சொல்லவும், அதை கேட்டதுமே அவர் உடனடியாக அனைத்தையும் கூற, அங்கு இருந்த நோட்டில் ஒரு பேனா வைத்து அதனை எழுதி கொண்ட அவர் சில நிமிடம் தன் விரல்களை ஒவ்வொன்றாக கணக்கு போட தொடங்கினார். அதன் பிறகு அங்கு இருந்த கௌதம் ஜாதகத்தை எடுத்து பார்த்தார். பின்பு மீண்டும் கணக்கை போட்டார். பின்பு அங்கு இருந்த சோழிகளை தன் கைகளில் எடுத்துக்கொண்ட அவர், தன் நெற்றியில் வைத்துக் கொண்ட அவர் கண்ணை மூடி கடவுள்கள் அனைத்தையும் வணங்கி கொண்டு அதனை தரையில் போட்டார். அந்த சிவப்பு நிற கம்பளத்தில் அந்த சோழிகள் அனைத்தும் விழ அது ஒன்றன் பின் ஒன்றாக உருண்டும் கவிழ்ந்தும் இருந்தது. அனைத்தையும் பார்த்து கொண்டு இருந்த அவர் இரண்டு இரண்டாக பிரித்து அதனை பார்த்தார். மீண்டும் அதே போல் செய்தார். இப்படியே 5 முறை செய்த அவர் அந்த ஜாதகத்தை மூடி வைத்தார். என்ன சாமி, பொருத்தம் இருக்குதா என்று ஆசையோடும் சந்தோஷத்தோடும் வேகமாக லட்சுமி பாட்டி கேட்கவும், மெல்லிய புன்னகையோடு அவரை பார்த்த சாமி, இல்லம்மா, 2 பேருக்கும் பொருத்தம் ஒண்ணு கூட இல்ல, அந்த பொண்ணு இவருக்காக பிறக்கவே இல்ல என்று சொல்லவும், அதை கேட்டதுமே கணேசனுக்கு ஒரு பக்கம் நிம்மதியாக இருந்தாலும் மற்றொரு பக்கம் கௌதமுக்கு தன் மகளுக்கும் திருமணம் நடக்காது என்ற விஷயம் சிறு வருத்தத்தை கொடுத்தது. அவர் மௌனமாகிவிட்டார். இதற்கு மேல் என்னால் எதுவும் செய்ய முடியாது என்று அவரது முகத்திலேயே தெரிந்தது. என் பேரனை நான் என்னோட மகளோட பொண்ணுக்கு மட்டும்தான் கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு முடிவு பண்ணி இருந்தேன். ஆனா இப்போ என்று அவர் கேட்கவும், நான் தான் ஏற்கனவே சொன்னேனே அம்மா, திருமணம் சொர்க்கத்துல நிச்சயிக்கப்பட்டது, நீங்க நினைச்சது எல்லாம் நடக்காது என்று அவர் மெல்லிய புன்னகையோடு சொல்லவும், அதை கேட்டுக்கொண்டு இருந்த சுப்பிரமணி, அப்போ என் பையனை கல்யாணம் பண்ணிக்க கூடிய பொண்ணு யாரு? நீங்க தான் சொன்னீங்களே அவனுக்காக பிறந்தவள் அப்படின்னு, அந்த பொண்ணு எங்க இருக்கா? அத உங்களால சொல்ல முடியுமா என்று சுப்பிரமணி கேட்கவும், அதை கேட்டதுமே ஒரு மெல்லிய புன்னகையோடு, ஒரு நிமிஷம் என்று கூறிய அவர் அடுத்த நிமிடம் மீண்டும் சோழிகளை உருட்டி கண்களை மூடி சில நிமிடங்கள் அமைதியாக இருந்தார். அவர் கண் திறக்கும் அந்த நொடிக்காக அனைவரும் பரபரப்பாக காத்து கொண்டு இருக்க, சில நிமிடத்திற்குள் மெதுவாக தன் கண்களை மலர்த்தி அங்கு இருந்த அனைவரையும் ஒரு பார்வை பார்த்தார். என் பேரனுக்காக பிறந்த பொண்ணு எங்க இருக்கான்னு சொல்லுங்க சாமி, நான் போய் அந்த பொண்ணை கூட்டிட்டு வரேன் என்று லட்சுமி பாட்டி சொல்லவும், உங்க பேரனுக்காக பிறந்த பொண்ணு உங்களை தேடி வருவா. இதுவரைக்கும் மொட்டா இருந்த அந்த பூ இப்போ பூவா மலர போகுது. இன்னையில இருந்து சரியா 2வது நாள் நீங்க என்கிட்ட வாங்க. அந்த பொண்ணுடைய ஜாதகத்துக்கான நாள் குறிச்சதுக்கும் சரியா அதுல இருந்து 12வது நாள் தீட்டு கழிச்சு அடுத்த நாளே உங்க பேரனுக்கும் அந்த பொண்ணுக்கும் கல்யாணம் நடந்திருக்கணும். ஏன்னா அதுக்கு அடுத்த நாள் உங்க பேரனுடைய 18வது பிறந்த நாள். உங்க பேரனுக்கு 18 வயது ஆகும்போது அவனுடைய மனைவியோட தான் இருக்கணும் என்று அவர் உறுதியாக சொல்லவும், அதை கேட்டதுமே, சாமி நீங்க என்ன சொல்ல வரீங்க? என் பேரனுக்காக பிறந்த பொண்ணு எங்களை தேடி வருவாளா என்று பாட்டி கேட்கவும், கண்டிப்பா அவளை பத்தி தெரிஞ்சதும் நீங்க என்ன தேடி வாங்க என்று கூறவும், சரி என்று தலையசைத்தவர்கள் பணத்தை எடுக்கவும், வேண்டாமா, உங்க பேரனோட உசிரை காப்பாத்தினதுக்கு அப்புறமா பாத்துக்கலாம் என்று சொல்லவும், அதை கேட்டதுமே சரி என்று தலையசைத்து அவர்கள் அங்கு இருந்து வெளியில் வந்தனர். போன முறை வந்த பொழுது இவர் பேசும் அனைத்தையும் ஒரு பொருட்டாக கூட எடுத்துக்கொள்ளாமல் பேசிய சுப்பிரமணிக்கு ஒன்றுமே புரியவில்லை. அது எப்படி இவர் சொல்லி 2வது நாளில் ஒரு பொண்ணு எப்படி என்று யோசித்தபடி அவர் இருந்தார். கிளம்பலாம் என்று கணேஷ் மெல்லிய குரலில் சொல்லவும், சரி என்று தலையசைத்து அனைவரும் காரில் ஏறி அமர்ந்தனர். கார் அமைதியாக சாலையில் ஊர்ந்து சென்றது. மனம் அனைவருக்கும் மிகவும் குழப்பமாக இருந்தது. யார் அந்த பொண்ணு? என் பேரனோட உசுரை காப்பாத்த போற அந்த பொண்ணு, அவ என் வீட்டோட குலசாமி என்று மனதிற்குள் நினைத்து கொண்டு இருந்தார் பாட்டி. யார் அவள்? கௌதமின் உயிரை காப்பாற்ற போகும் அவள், கௌதமின் வாழ்க்கையை முழுமையாக வரப்போகும் அவள் யார்? பொறுத்திருந்து பார்க்கலாம். அத்தியாயம் 16. அந்த வீட்டின் முன்பு கார் நிறுத்த அதில் இருந்து அனைவரும் இறங்கிக் கொண்டனர். காரின் சத்தம் கேட்டதும் வீட்டின் உள்ளே இருந்து வெளியில் வந்த மல்லிகா அங்கு வந்து நின்ற அனைவரையும் பார்த்ததும், என்னாச்சு என்று கேட்கவும், வீட்டுக்குள்ள போனதுக்கு அப்புறம் பேசலாம் என்று கடினமான குரலில் கணேஷ் சொல்லவும், அதற்கு மேல் எதுவும் பேசுவாரா என்ன? வாயை கப் என்று மூடிக்கொண்டு உள்ளே
அவர் அமைதியாக நடக்கத் தொடங்கினார். சூடா காஃபி போட்டு எடுத்துட்டு வா, தலை வலிக்குது என்று கணேஷ் சொல்லவும் சாந்தி, மல்லிகா இருவரும் கிச்சன் உள்ளே நுழைந்தனர். அனைவருக்கும் காஃபி தயார் செய்து அனைவரிடமும் கொண்டு வந்து கொடுக்க கௌதம், எல்லாரும் என்ன பண்றாங்க மதினி என்று மெல்லிய குரலில் சாந்தி கேட்கவும் அதை கேட்டதுமே, கௌதம் ரூம்ல தான் இருக்கான், அர்ஜுன் ஹரி 2 பேரும் அர்ஜுன் ரூம்ல இருக்காங்க, திவ்யா ஹரிணி 2 பேரும் திவ்யா ரூம்ல இருக்காங்க என்று சொல்லவும் சரி என்று தலையசைத்து கொண்ட சாந்தி மௌனமாக அங்கு இருந்த டைனிங் டேபிள் இருக்கை ஒன்றில் சோர்வாக அமர்ந்து கொண்டார். நான் சாப்பாடு பண்ணிட்டேன், எல்லாரும் சாப்பிட்றீங்களா என்று மெல்லிய குரலில் மல்லிகா கேட்கவும், யாரும் சாப்பிடும் நிலையில் இல்லாத காரணத்தினால் எல்லாரும் வேண்டாம் என்று ஒற்றை வார்த்தையில் முடித்துவிட, என்ன ஆச்சு, என்னதான் சொன்னாங்க என்று கேட்டுக்கொண்டு இருந்தார் மல்லிகா. தன் கணவனை மெல்லமாக பார்த்து, நம்ம பொண்ணு என்று சொல்லவும், நம்ம ஹரிணியோட அந்த ஜாதகம் பொருந்தலன்னு சொல்லிட்டாங்க என்று கணேஷ் சொல்லவும், என்ன கேட்டீங்களா என்று தன் கணவனை ஆச்சரியமாக பார்த்தார். பின்னே அவர்தானே திருமணம் செய்யவே கூடாது என்று அத்தனை ஆர்ப்பாட்டம் செய்து அப்படி இருக்க அவரே இப்பொழுது சென்று பேசினாரா என்று அதிர்ச்சியோடு பார்க்கவும், கேட்டேன், ஆனா ஜாதகம் பொருந்தல, கல்யாணம் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டாரு என்று கணேஷ் சொல்லவும், அப்போ கௌதம் என்று அவர் கலங்கி போனார். அவருக்கு தன் மகளை கொடுத்து கௌதமின் வாழ்க்கையை காப்பாற்றிவிட வேண்டும் என்ற ஆசை இருந்தது. ஆனால் இப்பொழுது என்ன செய்வது என்று சுத்தமாக தெரியவில்லை. அவருக்கு தன் மகளை கொடுக்க முடியாது என்றால் அப்பொழுது தன் மருமகன் கௌதம் அவனுக்கு என்று நினைக்கும் பொழுது ஒரு விதமான மன கஷ்டம் இருந்தது. தன்னை சமன்படுத்தி கொண்ட கணேஷ், அதுதான் இன்னும் 2 நாள்ல அந்த பொண்ணே நம்மளை தேடி வருவான்னு சொல்லிட்டாங்களே, நீங்க தான் அந்த பொண்ணு வந்ததும் நம்ம ஜோசியரை அடுத்து போய் பார்க்கிற வேலையை மட்டும் பார்க்கலாம் என்று கணேஷ் சொல்லவும், என்ன சொல்லுறீங்க, எனக்கு ஒண்ணுமே புரியல என்று மல்லிகா கேட்கவும், கணேஷ் ஜோசியர் கூறிய அனைத்தையும் கூறினார். அதை கேட்டதுமே ஆச்சரியம் அடைந்தார். கணேஷ் பேசியதை கேட்டுக்கொண்டு இருந்த பாட்டி, சரிங்க மாப்பிள என்று அமைதியாக எழுந்து பூஜை அறை உள்ளே நுழைந்து கொண்டார். அங்கே இருந்த முருகனின் உருவத்தை பார்த்த அவர் அப்படியே சென்று சில நிமிடங்கள் அவரையே பார்த்து கொண்டு இருந்தார். அவர் காலடியில் தன் தலையை வைத்து, அவர் என் பேரனை காப்பாற்றி கொடுத்திடும் முருகா என்று கண்கள் மூடி அந்த கடவுளிடம் வேண்டிக் கொண்டு இருந்தார். மல்லிகா என்று கணேஷ் அழைக்கவும் எழுந்து நின்றார். என்னங்க நம்ம என்று அவரால் பேச முடியவில்லை. இந்த சூழ்நிலையில் தன் வீட்டிற்கு செல்ல வேண்டுமா என்ற எண்ணம் வர அவள் மௌனமாக தன் கணவரை பார்த்தாள். தன் மனைவியின் மனநிலை புரிந்து கொண்ட கணேஷ், இங்கே இருக்கலாம் என்று சொல்லவும் அத்தனை நிம்மதியாக இருந்தது மல்லிகாவிற்கு. மௌனமாக சந்தோஷமாக சரி என்று தலையசைத்தார். அதன் பிறகு பிள்ளைகளிடம், இங்கதான் தங்க போறோம், எல்லாரும் படுத்து தூங்குங்கள் என்று சொல்லிவிட பிள்ளைகளுக்கு அத்தனை ஆனந்தம். அவர்களும் சந்தோஷமாக அன்றைய இரவு அவர்களுக்கு சென்றது. ஆனால் பெரியவர்கள் அனைவரும் உணவை மறந்து தூங்காமல் அன்றைய இரவை கழித்தனர். வானத்தில் பட்டாம்பூச்சி ஒன்று சிறகடித்து பறந்து கொண்டு இருக்க அதனை பார்த்த அவனுக்கோ அத்தனை ஆனந்தம். அதனை பிடிக்க வேண்டும் என்று ஆசை எழுந்து அதனை பிடிப்பதற்காக வேகமாக ஓடினான் அவன். அவனை தொடர்ந்து அவனுக்கு பின்னால் அவனது நண்பனும் ஓட இருவரும் ஒன்றாக ஓடி சென்று அவர்கள் முன்னால் பறந்து கொண்டு இருந்த அந்த பட்டாம்பூச்சியை பிடிக்க முயற்சி செய்து கொண்டு இருக்க, இருடா நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன் என்று கூறிய ஒருவன் சட்டென்று தன் காலை தரையில் ஊன்றி குதித்து அந்த பட்டாம்பூச்சி தன் விரலில் பிடித்து இருந்தான். அடுத்த நிமிடம் அவர்கள் இருவரின் முகத்திலும் அப்படி ஒரு சந்தோஷம். பின்னே வானத்தில் பறந்து கொண்டிருந்த பட்டாம்பூச்சியை கையில் பிடித்து விட்டார்களே, அந்த ஆனந்தம் அவர்களின் முகத்தில் அப்படியே தெரிந்தது. புன்னகையோடு பட்டாம்பூச்சியை தங்கள் கையில் வைத்து, ரொம்ப அழகா இருக்குது இல்ல என்று சொல்லவும், ஆமா ரொம்ப அழகா இருக்குது என்று கூறிய மற்றொருவன், இப்போ என்ன பண்ணுறது, இதை விட்டா பறந்து போயிடுமே என்று ஒருவன் சொல்ல, அப்போ என்ன பண்ணலாம் என்று கூறிய மற்றொருவன், ஒரு நிமிஷம் என்று வேக வேகமாக ஓடி சென்று ஒரு டப்பாவை கொண்டு வந்தான். இது உள்ள போட்டுவிடு என்று சொல்லவும், சூப்பர் ஐடியா என்று கூறிய அடுத்த நிமிடம் பட்டாம்பூச்சியை அதன் உள்ளே போட்டு சட்டென்று அது பறந்து விடாமல் இருக்க அதனை ஒரு மூடி போட்டு மூடி வைத்தனர். சூப்பர் என்று புன்னகையோடு சொல்லி இருவரும் ஹைஃபை அடித்து கொள்ள இருவரின் இதழிலும் புன்னகை வேற லெவல் என்று பேசிக்கொண்டு இருக்க, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க
என்ற அந்த பெண்ணின் அதிகாரமான குரலில் இருவரும் சட்டென்று அந்த டப்பாவை தங்களுக்கு பின்னால் மறைத்து கொண்டு ஒன்றாக திரும்பி பார்த்தனர். அங்கு புன்னகையுடன் நின்று கொண்டு இருந்தாள் அவள். குட்டியாக முட்டி வரையிலும் ஒரு சின்ன ஃப்ராக் ஒன்றை அணிந்து நின்று இருந்த அவள் தன் முன்னால் நின்று இருந்த இருவரையும் அழுத்தமாக பார்த்தவள், என்னடா கையில வச்சிருக்கீங்க என்று கேட்கவும், அதை கேட்டதுமே ஒன்னும் இல்லையே என்று பட்டாம்பூச்சியை துரத்தி கொண்டு சென்ற அவன் சொல்ல, அதை கேட்டதுமே அவனை அழுத்தமாக பார்த்து, டாய் பொய் சொல்லக்கூடாது, எனக்கு பொய் சொன்னா பிடிக்காது, மரியாதையா கையில என்ன வச்சிருக்கீங்கன்னு என்கிட்ட காட்டிருங்க, இல்லைன்னா அப்பா அம்மா கிட்ட போய் சொல்லி கொடுத்துருவேன் என்று அவள் சொல்லவும், அவளை முறைத்தபடியே தன் பின்னால் மறைத்து வைத்து இருந்த அந்த டப்பாவை காட்டினான். பட்டாம்பூச்சியை பிடித்து இருந்த அவன் அதை பார்த்த உடனேயே அருகில் சென்ற அவள் அவன் கையில் இருந்த அந்த டப்பாவை வெடுக்கென்று பிடுங்கிக் கொள்ள, அக்கா என்று வேகமாக அழைத்தான். அவனை முறைத்து பார்த்த அவள், என்னடா நினைச்சிட்டு இருக்கீங்க, பட்டாம்பூச்சி எதுக்காக இதுக்கு உள்ள அடைச்சி வச்சிருக்கீங்க என்று அவள் கோபத்தோடு கேட்கவும், அக்கா எனக்கு ரொம்ப பிடிச்சு இருந்துச்சு, அதான் எடுத்துட்டு வந்து அடைச்சி வச்சிருக்கேன், இது தப்பா என்று கேட்கவும், தப்புதான், இதை இப்படி அடைச்சி வைக்க கூடாது என்று கோபத்தோடு அவள் சொல்லவும், அதை கேட்டதுமே அக்கா என்று அவன் மெல்லிய குரலில் அழைக்கவும், ஏன் அடைச்சி வைக்க கூடாது என்று கேட்டான் மற்றொருவன். அதை கேட்டதுமே, இது உள்ள இருக்கிறது உங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு சாதாரண பட்டாம்பூச்சி, அதுக்கும் ஒரு உயிர் இருக்குது இல்ல, அதுவும் பாவம் இல்ல, அது வானத்துல பறந்து சுற்றி திரிய ஆசைப்படும் இல்ல, இப்படி அடைச்சி வச்சா அது தப்பு தானே, இதோட வாழ்நாள் வெறும் 7 நாள் மட்டும்தான், அப்படி இருக்கும்போது இந்த 7 நாளுக்கு உள்ளேயும் நீங்க இப்படி இதுக்குள்ள அடைச்சி வச்சிருந்தா அப்புறம் இதால எப்படி சந்தோஷமா இருக்க முடியும்? இது ரெக்கையோட பறக்கிறதுக்கு காரணமே இந்த உலகத்தை அந்த 7 நாளுக்கு உள்ள சுத்தி பார்த்துடணும்னு ஆசையில பறந்துட்டு இருக்கக்கூடிய பட்டாம்பூச்சிய இப்படி அதை இதுக்குள்ள அடைச்சி வச்சா செத்து போயிடாதா என்று கேட்கவும், ஆனா அக்கா என்று அவன் மெல்லிய குரலில் அழைக்கவும், மதன் நான் சொன்னா கேப்பியா மாட்டியா என்று கேட்கவும், கேட்க முடியாது என்று அவன் பக்கத்தில் நின்று இருந்த அவன் சொல்லவும், ராகுல் என்று அவனை முறைத்து பார்த்தாள் அவள். இப்படி பார்த்தா நாங்க பயந்துடுவோமோ என்று அவளிடம் கேட்ட ராகுல் அந்த பட்டாம்பூச்சி இருந்த டப்பாவை பிடுங்கிக் கொள்ள முயற்சி செய்ய அவள் அதனை கொடுக்க மாட்டேன் என்று பிடித்து கொள்ள இருவருக்கும் இடையில் சிறு சண்டை ஒன்று வந்து இருந்தது. அந்த சண்டையின் நடுவில் அவள் கையில் இருந்த பட்டாம்பூச்சி அடங்கிய அந்த டப்பாவை பிடுங்கி கொண்ட அவன் அவளை தள்ளிவிடவும், அக்கா என்று அழைத்து கொண்டு அங்கு வந்த அவள் ராகுல் சரியாக அவளை கீழே தள்ளுவதை பார்த்தாள். அக்கா என்று சத்தமாக அழைத்தபடி வேகமாக ஓடி வந்து தன் அக்காவை பிடிக்கவும் அதற்குள் பொத்தென்று தரையில் விழுந்து இருந்தாள் அவள். ராகுல் அங்கு இருந்து ஓடி செல்ல முயற்சி செய்ய, டேய் உன்னை இருடா மாமா கிட்ட சொல்லி கொடுக்கிறேன் என்று அவள் சத்தமாக கத்தி அங்கு நின்று இருந்த மதனை பார்த்து முறைத்தபடி, நீயும் அவன் கூட சேர்ந்துதானே அக்காவை கீழே தள்ளிவிட்ட அப்படித்தானே என்று மதனை பார்த்து கேட்கவும், நான் எதுவுமே பண்ணல, நீ பார்த்ததானே, நான் சும்மா தான் நின்றுட்டு இருந்தேன், அவன் தள்ளி விட்டதுக்கு நீ எதுக்கு என்ன சொல்ற என்று பதிலுக்கு கேட்டான் மதன். நீ அன்னைக்கு என்ன கீழே தள்ளி விட்டீங்க 2 பேரும் சேர்ந்து, இரு நான் அப்பா கிட்டையும் மாமா கிட்டையும் சொல்லி கொடுக்குறேன், கண்டிப்பா உன்னையும் அவனையும் அம்மாவும் அப்பாவும் அடிப்பாங்க என்று சொல்லவும், போய் சொல்லி கொடு, எனக்கு என்ன பயமா, எந்த பயமும் இல்லை என்று ராகுல் சத்தமாக சொல்ல, ராகுல் மரியாதையா வந்து அக்கா கிட்ட சாரி சொல்லு என்று அவள் கத்தி கொண்டு இருக்க, போடி கருவாச்சி என்று ராகுல் சொல்லவும், டெய் காண்டாம இருக்கும், நீ மட்டும் என் கையில கிடைச்ச உன் தலையிலே பெரிய கல்லை தூக்கி எரிஞ்சிடுவேன் போடா என்று அவள் கத்தவும், போடி போ என் பொட்டேட்டோ என்று அவன் சத்தமாக சொல்ல, டேய் குள்ள கத்தரிக்கா நீ மட்டும் கையில கிடைச்ச என்று கத்தியபடி அவள் அடுத்த நிமிடம் தரையில் கிடந்த ஒரு பெரிய கல்லை தூக்கி எறியவும், இங்கு தரையில் விழுந்து கிடந்த அவளோ எழுந்து கொள்ள முயற்சி செய்தாள். அவளால் சுத்தமாக எழுந்து கொள்ள முடியாமல் போக தன் வயிற்றை பிடித்து கொண்டு அப்படியே தரையில் சுருண்டு இருந்தாள். சும்மா இரு யாழினி, விடு அவங்கள என்று மெல்லிய குரலில் அவள் சொல்லவும், அக்கா அவன்தான் என்று அவள் சொல்லவும், என்னால முடியலடி என்று அவள் சொல்லவும், அக்கா உனக்கு என்ன ஆச்சு என்று கேட்டுக்கொண்டே அவளின் அருகில் வந்து பார்த்த அவள் உடையில் ரத்தத்தை பார்த்த அடுத்த நிமிடம் அத்தை என்று சத்தமாக கத்தியபடி அந்த வீட்டின் உள்ளே ஓடினாள். தொடர்ச்சியா கதையை கேட்க மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிடுங்க. கதையோடைய கருத்தை கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். 3 முடிச்சு. அத்தியாயம் 17. யாழினி
என்னால எந்திக்க முடியல என்று தன் அடி வயிற்றை பிடித்து கொண்டு அவள் சுருண்டு படுத்து கொள்ளவும் தன் அக்காவின் நிலையை பார்த்து வேகமாக அவளின் அருகில் வந்து அவள் பின்னால் இருந்து அவளை தூக்க முயற்சி செய்தாள். அந்த நொடி கவனித்தாள் அவளது பின்பக்க ஆடையில் இருந்த அந்த இரத்த துளிகளை. அதை பார்த்ததும் அவளுக்கு ஏதோ ஆகிவிட்டது என்பதை உணர்ந்து அவள் அடுத்த நிமிடம் அத்தை என்று கத்தியபடி வேகமாக அந்த பின்கட்ட தோட்டத்திலிருந்து வீட்டின் உள்ளே ஓடினாள். அவளுடைய குரல் கேட்டு அந்த வீட்டின் முன் கட்டில் இருந்த அவர், என்னடி, என்ன ஆச்சு, ஏதாவது பிரச்சனையா என்று கேட்கவும், அது அக்காவுக்கு என்னவோ ஆகிடுச்சு, ரத்தம் வருது என்று திக்கி திணறி அவள் சொல்லவும், என்ன என்று கேட்டுக்கொண்ட அவர், என்ன ஆச்சு என்று கேட்கவும், அது ராகுல் கீழே தள்ளி விட்டுட்டான் என்று சொல்லவும், என்ன என்று அதிர்ச்சியோடு வேகமாக வந்த அவர் அங்கு தரையில் கிடந்த அவளை பார்த்ததும், என்ன ஆச்சடி என்று வேகமாக வந்து அவளை கை தாங்களாக தூக்கவும், அத்தை வலிக்குது என்று தன் அடி வயிற்றை பிடித்து கொண்டு அவள் சொல்லவும், அதை கேட்டதுமே ரத்தம் என்று அவள் பின்னால் பார்த்த அடுத்த நிமிடம் உணர்ந்து கொண்டார். அடியே ராசாத்தி என்று அவளின் கன்னத்தை வருடவும் அவளோ வழியில் சுருண்டபடி அத்தை என்று அவள் புரியாமல் பார்க்கவும், யாழினி, நேரா உன் வீட்டுக்கு போ, உன் வீட்டுல போய் அம்மா கிட்ட சொல்லு நீ பாட்டியாகிட்ட என்று சொல்லு என்று சொல்லவும், அத்தை அம்மா எப்படி பாட்டியாக முடியும் என்று யாழினி கேட்கவும், மூடிட்டு போடி, சொன்னதை மட்டும் செய் என்று சொல்லவும், முறைத்து கொண்டு அக்கா என்று அங்கு நின்று அவள் திரும்பி பார்க்கவும், உங்க அக்காவை நான் கூட்டிட்டு வரேன், நீ போடி என்று சொல்லவும், அதை கேட்டதுமே அவள் வேகமாக ஓடினாள். அடுத்த நிமிடம், அத்தை என்னால முடியல என்று அவள் சொல்லவும், ஒன்னு இல்லடி என்று அவளை தன் மார்போடு அணைத்தபடி அவளின் அருகில் வந்த அவர் அங்கு இருந்த துவைக்கும் திண்டில் அவளை அமர வைக்கவும், அத்தை என்று அவள் அழைக்கவும், இரு, இப்போ உன் மாமாவை விட்டு ஆட்டோ ஒன்ன கூட்டிட்டு வர சொல்லிட்டு வரேன் என்று வேகமாக வீட்டின் உள்ளே நுழைந்த அவர் அங்கு இருந்த தன் பட்டன் போனை கையில் எடுத்தார். அடுத்த நிமிடம் தன் கணவனுக்கு அழைப்பு விடுத்து இருக்க தோட்டத்தில் நின்று கொண்டு இருந்த அவரோ அழைப்பை ஏற்று, என்னம்மா, என்ன விஷயம் என்று அவர் கேட்கவும், நீங்க செலவு செய்ய தயாரா இருங்க என்று சொல்ல, போன் போட்டு என்னம்மா சொல்ற என்று அவர் கேட்கவும், நம்ம மருமக பெரிய பொண்ணாகிட்டா என்று சொல்லவும், அப்படி போடு, எப்போ என்று அவர் கேட்கவும், இப்பதான் நம்ம வீட்டுல கொஞ்சம் சீக்கிரம் ஒரு ஆட்டோ பிடிச்சிட்டு வாங்க என்று சொல்லவும், இதோ இதோ இப்ப வந்துட்டேன் என்று கூறிய அவர் அடுத்த நிமிடம் வேகமாக அந்த இடத்தை விட்டு நகர்ந்தார். அங்கு துரிதமாக வேலை நடந்து கொண்டு இருக்க அங்கு அவர்கள் வெட்டி கொண்டு இருக்கும் அந்த வாளை அனைத்தையும் அவர் கணக்கு வைத்துக் கொண்டு இருக்க, பைரவா என்று அழைக்கவும் அவரது குரலில் திரும்பி பார்த்த பைரவர், என்ன கேசவா என்று சத்தமாக கேட்கவும், தாத்தாவாகிட்ட போல என்று கேட்கவும், யாரு தாத்தாவா என்று புரியாமல் புருவம் சுருக்கி பார்த்த அவர் அடுத்த நிமிடம் உணர்ந்து கொண்டதும், என்ன சொல்ற கேசவா என்று கேட்கவும், ஆமா, சீக்கிரம் வா, வீட்டுக்கு போகணும் என்று சொல்லவும், இந்தா போறேன் என்று சந்தோஷமாக, அண்ணா இது எல்லாத்தையும் கணக்கு பாருங்க என்று சொல்லவும், அப்புறம் செலவு வந்துருச்சு போல அவர் கேட்கவும், என்ன அண்ணா செலவு, என் மகா அவளுக்கு செய்யாமலா என்று புன்னகையோடு கூறிய அவர் அடுத்த நிமிடம் அந்த இடத்தை விட்டு நகர்ந்து இருந்தார். கேசவன் அங்கு நின்று கொண்டு இருந்த மோட்டார் வாகனத்தில் வேகமாக அமர்ந்த அவர் போனை எடுத்து சில எண்களை அழுத்தினார். அந்த பக்கம் அழைப்பு ஏற்றதும், ஹலோ மாரியப்பா, நான் கேசவா பேசுறேன், கொஞ்சம் ஆட்டோ வேணும், எங்க இருக்க என்று கேட்கவும், எங்க வரணும் அண்ணா என்று அவர் கேட்கவும், வீட்டுக்கு வந்துரு மாறி என்று கேசவன் சொல்ல, சரி என்று அழைப்பை துண்டித்தார் அவர். அந்த வீட்டின் பின்கட்டில் தன் அடிவயிற்றை பிடித்து கொண்டு தன் முழங்காலில் முகத்தை புதைத்து இருந்த அவள் செவியில் கேட்டது அவளின் அத்தையின் குரல். மெதுவாக நிமிர்ந்தாள். அவளது தலையில் ஒரு துண்டை வைத்து மூடவும், என்ன அத்தை பண்றீங்க என்று கேட்கவும், கொஞ்ச நேரம் வாய மூடிடி என்று சொல்லவும் மௌனமாகிவிட்டாள் அவள். அதன் பிறகு அவளை கைத்தாங்களாக அழைத்து கொண்டு வெளியில் வந்த அவர் அங்கு நின்று இருந்த ஆட்டோவில் அவளை அமர வைத்து சில நிமிடத்திற்குள் ஆட்டோ அந்த வீட்டின் முன்பு சென்று நின்றது. விஷயம் யாழினி மூலம் முன்பே தெரிய வந்து இருக்க மங்களம் வேகமாக வெளியில் வந்தார். அங்கு வந்த தன் மகளை பார்த்ததுமே அத்தனை ஆனந்தம் கொண்ட அவர் தன் மகளை மெதுவாக கூட்டிக் கொண்டு வீட்டில் பின்பக்கமாக சென்றார்கள். அங்கு தன் மகளை உட்கார வைத்து, அம்மா எனக்கு வயிறு ரொம்ப வலிக்குது என்று அவள் சொல்லவும்,
கொஞ்ச நேரம் பொறுத்துக்கோ என்று கூறிய அவர் அதன் பிறகு தன் மதினியை பார்த்து, மதினி தண்ணி ஊத்துங்க என்று சொல்லவும், இதோ என்று தன் புடவையை எடுத்து இடுப்பில் சொருகி கொண்ட அவர் அங்கு ஏற்கனவே மஞ்சள் போட்டு நிறைத்து வைத்து இருந்த தண்ணீரை எடுத்து அவளின் தலையில் ஊற்றவும், இப்ப எதுக்கு என்று அவள் கேட்கவும், பெரிய மனுஷியாகிட்டடி பெரிய மகளே என்று மங்களம் சொல்லவும் அதை கேட்டதுமே மௌனமாகிவிட்டாள். இந்த ஊரில் நடக்கும் சில சாங்கியங்கள் அவளுக்கும் தெரியும் அல்லவா? புரிந்து கொண்டாள் அவள். அதன் பிறகு ஒரு வார்த்தை கூட பேசவில்லை. குச்சி கட்டுறதுக்கு மாப்பிள்ள தான் வரணும், யார் பண்ண போறான் என்று கஸ்தூரி கேட்கவும், நம்ம ராகுலால பண்ண முடியாது, அவன் சின்ன பையன் என்று மங்களம் சொல்லவும், என்ன மாப்பிள்ள பண்ண போற என்று மெல்லிய குரலில் கேசவன் கேட்கவும் அதை கேட்டதுமே நிமிர்ந்து பார்த்து, என்ன பண்றது புரியலையே என்று சொல்லவும், என்ன பண்றதுன்னா என் பிள்ளை இல்லைன்னா தங்கச்சி பிள்ளை தான் பண்ண சொல்லணும். உன் தங்கச்சிக்கு விஷயத்த சொல்ல வேண்டாமா? அவ பிள்ளை வந்து கட்டுவான் இல்ல என்று கேசவன் சொல்லவும் அதை கேட்டதுமே, அது அவங்க எல்லாரும் வருவாங்களா என்று கேட்கவும், அவங்க வர்றதும் வராம போறதும் அவங்க இஷ்டம், சொல்ல வேண்டியது நம்ம கடமை, போன போட்டு ஒரு வார்த்தை சொல்லிடு பைரவா என்று கேசவன் சொல்லவும், சரி என்று தலையசைத்த அவர் தன் போனை உயிர்ப்பித்து அதில் தன் தங்கையின் எண்ணிற்கு அழைப்பு விடுத்தார். தண்ணீரில் குளிக்க வைத்த அவர் அவளை நிற்க வைத்து, இதோ இதை கட்டிக்கோ என்று அவளிடம் ஒரு பாவாடை தாவாணியை கொடுக்க, அம்மா என்று அவள் மெல்லிய குரலில் அழைக்கவும், இதுதான் தாய் கட்டிக்கணும் என்று சொல்லவும் அதற்கு மேல் எதுவும் பேச முடியவில்லை. அந்த ஊரில் இருக்கும் அனைவரும் பாவாடை தாவணி கட்டுவது ஒன்றும் புதியது இல்லையே. அவள் இன்று கட்ட வேண்டிய சூழ்நிலை. இன்று வரையிலும் சில நிமிடத்திற்கு முன்பு வரையிலும் குட்டியாக ஒரு பாவாடை சட்டையை போட்டுக்கொண்டு சுற்றிய அவள் இப்பொழுது பாவாடை தாவணிக்கு மாறிவிட்டாள். அவளுக்கு அதனை கட்டி இங்க வா என்று அவளை மெதுவாக அந்த வீட்டின் பின் கட்டில் இருந்த அந்த சிறிய அறையில் அவளை அமர வைத்தனர். ஏம்மா என்று அவள் சோர்வான குரலில் கேட்கவும், இங்கதான் இருக்கணும், வேற வழி இல்ல, குச்சி கட்டணும் இல்ல என்று சொல்லவும் அதை கேட்டதுமே அவள் அதற்கு மேல் எதுவும் பேசாமல் மௌனமாகிவிட்டாள். தலை குனிந்து அமர்ந்து இருக்க அவளின் கையில் ஒரு சினுக்கோழி கொடுத்தார். அதை வாங்கி தன் கையில் பத்திரமாக பிடித்து கொண்டாள். வேகமாக உள்ளே நுழைந்து இருந்த மங்களம் அங்கு அறையில் உள்ளே இருந்த பெரிய செயின் 2 கொண்டு வந்து அவள் கழுத்தில் போட்டு விடவும், இது எதுக்குமா என்று அவள் கேட்கவும், பேச்சு சத்தம் கூட வெளியில வரக்கூடாது என்று அவர் சொல்லவும் அதற்கு மேல் எதுவும் பேசவில்லை. மௌனமாகி அமர்ந்து விட்டாள். அந்த வீடு இளைஞர்களை பொறுத்தவரையிலும் சந்தோஷமாக இருந்தாலும் பெரியவர்களை பொறுத்தவரையிலும் மனதில் வலியோடு சென்று கொண்டு இருந்தது. அந்த 2 நாட்களும் 2 யுகம் போல் கடந்து இருந்தது. பொண்ணு தேடி வரும் என்று சொன்னாங்க, யாருமே வரலையே என்று அனைவரும் மனதிற்குள்ளும் எழுந்து கொண்டு இருந்தது. அனைவருமே அந்த எண்ணத்தோடு அப்படியே அமர்ந்து இருக்க அங்கு டேபிள் மீது இருந்த லேண்ட்லைன் போன் ஒலி எழுப்பியது. அதை பார்த்து கொண்டு இருந்த கௌதம் அவர்கள் அனைவரையும் ஒரு பார்வை பார்த்து அதன் அருகில் சென்று அதனை எடுத்து காதில் வைத்தான். ஹலோ யாரு என்று அவன் கேட்கவும், ஹலோ யார் பேசுறது? நான் பைரவா பேசுறேன் என்று சொல்லவும், மாமா நீங்களா? சொல்லுங்க மாமா, என்ன விஷயம் என்று அவன் கேட்கவும், அம்மா இருக்காளப்பா என்று அவர் கேட்க, அம்மா இருக்காங்க மாமா, இதோ கொடுக்கிறேன் என்று கூறிய அவன் அடுத்த நிமிடம் அம்மா என்று அழைக்கவும் தன் மகனை எப்படி காப்பாற்றுவது என்ற தீவிரமான சிந்தனையில் இருந்த அவர் அவன் குரலில் என்னப்பா என்று கேட்கவும், உங்களுக்கு போன்மா என்று சொல்லவும், யார்பா என்று மெல்லிய குரலில் அவர் கேட்கவும், மாமா என்று சொல்லவும் அதை கேட்டதுமே தன்னை சமன்படுத்தி கொண்டு எழுந்து சென்று அந்த போனை எடுத்து காதில் வைத்தார். ஹலோ அண்ணா என்று அவர் அழைக்கவும் தன் தங்கையின் குரலில் இருந்த கவலையை பார்த்து, என்னாச்சு தாயி, ஏன் உன் குரல் ஒரு மாதிரி இருக்குது, ஏதாவது பிரச்சனையா என்று கேட்கவும் அதை கேட்டதுமே கண்கள் கலங்கி விட்டது. என்னதான் இங்கு அத்தனை பேர் அவருடன் இருந்தாலும் உடன் பிறந்தவன் ஒரு தனி உறவு அல்லவா? அவள் கண்கள் கலங்க, அண்ணா என்று அவள் அழைக்கவும், என்ன ஆச்சு தாயி, ஏதாவது பிரச்சனையா? தம்பி நல்லா இருக்கான் இல்ல? மாப்பிள்ள உன்னோட மாமியார் எல்லாரும் நல்லா இருக்காங்க இல்ல என்று கேட்கவும், எல்லாரும் நல்லா இருக்காங்க அண்ணா என்று அவள் சொல்ல அதை கேட்டதுமே, அப்புறம் ஏன் தாய் உன் குரல் ஒரு மாதிரி இருக்கு என்று அவர் கேட்கவும், ஒன்னும் இல்ல அண்ணா என்று தன் கண்களில் வழிந்த கண்ணீரை துடைத்தபடி, எப்படி இருக்கீங்க அண்ணா என்று கேட்கவும், நான் நல்லா இருக்கேன் தாயி, நான் உன்கிட்ட ஒரு விஷயம் சொல்லதான் போன் போட்டேன் என்று சொல்லவும், என்ன விஷயம் அண்ணா என்று அவள் கேட்கவும், நம்ம பெரிய பொண்ணு பெரிய மனுஷியாகிட்டா என்று சொல்லவும் அதை கேட்டதும் அப்படியே தரையில் பொத்தென்று விழுந்து விட்டார். அத்தியாயம் 18.
ஏதாவது முக்கியமான விஷயமா அண்ணா என்று சாந்தி கேட்கவும், ஆமாம்மா சாந்தி, உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லதான் போன் போட்டேன். வீட்டுல யாருக்கும் எந்த பிரச்சனையும் இல்லையே என்று பைரவர் கேட்கவும், யாருக்கும் எந்த பிரச்சனையும் இல்ல அண்ணா, சொல்லுங்க என்ன விஷயம் என்று அவள் கேட்கவும், நம்ம பெரிய பொண்ணு பெரிய மனுஷியாகிட்டா என்று சொல்லவும், அதை கேட்டதுமே அப்படியே அவரின் காதில் கேட்டது ஜோசியரின் வார்த்தை, மலர போகுதம்மா, 2 நாளுல உங்களை தேடி அந்த பொண்ணே வருவா என்று கூறிய அனைத்து வார்த்தைகளும் நினைவுக்கு வர அப்படியே தரையில் பொத்தென்று கீழே விழுந்தார். அங்கு அமர்ந்து இருந்த சுப்பிரமணி என்று அனைவருமே வேகமாக எழுந்து வந்து என்னாச்சு என்று அவரை தாங்கி பிடித்து கொள்ள, இங்கு கண்களில் கண்ணீர் வழிய அமர்ந்து இருந்தார் சாந்தி. என்ன ஆச்சுமா, ஏதாவது பிரச்சனையா என்று சுப்பிரமணியும் கௌதமும் அவரை பிடித்து கொண்டு கேட்க, அதை கேட்டதுமே இல்லை என்று தலை அசைத்த அவர் அந்த போனை காதில் எடுத்து வைத்து, அண்ணா நீ சொன்னது உண்மையா என்று கேட்கவும், ஆமாம்மா, இப்பதான் தெரிய வந்துச்சு, தண்ணி ஊத்தியாச்சு, ஆனா குச்சி கட்டுறதுக்கு மாமா மகன் இல்ல அத்தை மகன் இருக்கணும்ல. இங்க ராகுல் சின்ன பையனா இருக்கான், அது நம்ம கௌதம விட்டு கட்ட முடியுமா இல்லனா கேசவனே கட்டட்டுமா? ஆனா கௌதம் இருக்கும்போது கேசவன் கட்டக்கூடாது இல்லையா, அதான் என்று அவர் தயக்கத்தோடு கேட்கவும், அதை கேட்டதுமே வருவான் அண்ணா, கண்டிப்பா வருவான் என்று சாந்தி சொல்லவும், அதை கேட்டதுமே சரிம்மா, கொஞ்சம் சீக்கிரம் வந்தா நல்லா இருக்கும் என்று அவர் சொல்லவும், வந்துருவான் அண்ணா என்று கூறிய அவர் அழைப்பை துண்டித்தார். என்னாச்சு என்று லட்சுமி பாட்டி கேட்கவும், தன் நெஞ்சில் கையை வைத்த அவர் கண்களில் கண்ணீரும் உதட்டில் புன்னகையுமாக அனைவரையும் பார்த்தார். என்ன ஆச்சு என்று சுப்பிரமணி கேட்கவும், யா அண்ணன் மக பெரிய பொண்ணாகிட்டா என்று சொல்லவும், அதை கேட்டதுமே அங்கு இருந்த அனைவருக்கும் அத்தனை அதிர்ச்சி. கௌதம் என்னமா சொல்றீங்க, ஒன்னும் புரியல என்று அவன் கேட்கவும், அஸ்வினி பெரிய பொண்ணாகிட்டாளாம் என்று சொல்லவும், அதை கேட்டதுமே என்ன என்று அவன் மௌனமாக அவரை பார்த்து ஓ என்று தலை அசைத்து எழுந்து கொண்ட கௌதம் அந்த இடத்தில் இருந்து நகர்ந்து இருந்தான். அந்த வார்த்தையை கேட்டதுமே சுப்பிரமணிக்கு அத்தனை அதிர்ச்சியாக இருந்தது. ஜோசியர் சொல்வது உண்மையா என்று தோன்றியது. பின்னி ஒரு பெண் பூ அடைவது என்பது அது அவளுடைய உடல் சார்ந்தது. அப்படி இருக்கும் பொழுது 2 நாட்களுக்குள் முன்னே 2 நாட்களில் அந்த பெண் பெரிய பெண்ணாகி விடுவாள் என்பதை அவர் முன்பே சொல்லி இருக்கிறார் என்றால், அப்பொழுது அவருக்கு என்று நினைக்கும் பொழுது மனதிற்குள் ஒரு மாதிரியாக இருந்தது. ஒருவேளை இவர் பேச்சை கேட்காமல் விட்டால் தன் மகன் என்று நினைக்கும் பொழுது இதயம் ஒரு நொடி நின்று துடித்தது அவருக்கு. லட்சுமி பாட்டிற்கு ஒரு பக்கம் சந்தோஷமாக இருந்தாலும் மற்றொரு பக்கம் அந்த வீட்டின் மகள், அந்த வீட்டின் மூத்த மருமகளா என்று நினைக்கும் பொழுதே சிறு கசப்பாகவும் இருந்தது. ஆனாலும் தன் பேரனின் உயிருக்கு முன்பாக வேறு எதுவுமே இல்லை என்று மனதிற்குள் நினைத்து கொண்ட அவர் ஜோசியரை பார்க்கணும் என்று அனைவரிடமும் சொல்ல அனைவரும் சரி என்று தலையசைத்தனர். மல்லிகாவிற்கு என்ன சொல்வது என்றே தெரியவில்லை. தன் மகள் பிறந்த நிமிடம் அவளை தன் அண்ணனின் மகனுக்கே திருமணம் செய்து வைக்க வேண்டும், அதுவும் கௌதமிற்கு என்று அவர் பட்ட ஆசை அனைத்துமே இப்பொழுது சீட்டுக்கட்டில் சரிவது போல் அனைத்தும் சரிந்து விட்டது. அது அவரின் மனதிற்குள் ஒரு சிறு நெருடலை கொடுத்து இருந்தது. ஆனாலும் அவராலும் எதுவும் பேச முடியவில்லை. இப்பொழுது கௌதமின் உயிர் தானே முக்கியம். அதன் பிறகு அனைவரும் ஒன்றாக ஜோசியரின் வீட்டை நோக்கி பயணத்தை தொடர்ந்து இருந்தனர். அந்த வீட்டின் முன்பு வாகனத்தை நிறுத்தியதுமே அங்கு வந்த சேவகன் உள்ளவாங்க என்று அழைக்கவும் அனைவரும் உள்ளே நுழைந்தனர். அங்கு சில நிமிடத்திற்குள் புன்னகையோடு பார்த்த அவர், பூ மலர்ந்துருச்சு போல என்று கேட்கவும், ஆமா சாமி என்று பாட்டி சொல்லவும், ரொம்ப சந்தோஷம் என்று சுவாமி சொல்லவும், ஆனா சாமி, நீங்க ரத்த சொந்தம், அவனுக்காக எதுவுமே பண்ண முடியாதுன்னு சொன்னீங்களே சாமி, அப்போ அது அந்த பொண்ணு ரத்த சொந்தம் தான், அதாவது அவனுக்கு தாய் மாமா பொண்ணு என்று கணேஷ் மெல்லிய குரலில் கேட்கவும், நான் ரத்த சொந்தம் என்று சொன்னது உங்களோட பிறப்ப சொன்னேன். அதாவது நீங்க எல்லாருமே ஏதோ ஒரு வகையில ரத்த சொந்தம், அந்த பொண்ணுமே அப்படிதான். ஆனா அந்த பொண்ணு உங்க பேரனுக்காக எதுவும் பண்ண முடியாது. அவருக்காக அத்தனையும் பண்ணுறதுக்கு ஒரே ஒருத்தருக்கு மட்டும்தான் உரிமை இருக்கு. அந்த ஒருத்தர் அவருடைய மனைவி மட்டும்தான் இருக்க முடியும். அவங்க ரத்த சொந்தத்தில் இருக்கலாம், இல்லாமலும் இருக்கலாம். ஆனா அவன் கழுத்துல கட்டக்கூடிய அந்த மஞ்ச கயிறு மட்டும்தான் முக்கியம் என்று சொல்லவும், ஹோ என்று தலையை அசைத்து கொண்டார் கணேஷ். அந்த பொண்ணு எத்தனை மணிக்கு பெரிய பொண்ணாயிருந்தா என்று கேட்கவும், அது தெரியல சாமி என்று சொல்லவும், கேட்டு சொல்லுங்க
என்று அவர் சொல்ல, அதை கேட்டதுமே ஒரு நிமிஷம் சாமி, நான் என்னோட அண்ணனுக்கு கால் பண்ணி பார்க்கிறேன் என்று சாந்தி உடனடியாக சுப்பிரமணியனிடமிருந்து போனை வாங்கி அதில் இருந்து பைரவர் எண்ணிற்கு அழைத்தாள். பைரவர் அழைப்பை ஏற்றதும், அண்ணா மதினி இருந்தா போனை கொடு என்று சொல்லவும், ஏமா ஏதாவது முக்கியமான விஷயமா என்று கேட்டு போனை மங்களம் கையில் கொடுக்கவும், மங்களத்திடம் விஷயத்தை கேட்கவும் அவர் சொல்ல, மதினி நான் உங்ககிட்ட அப்புறமா போன் பேசுறேன் என்று அழைப்பை துண்டித்து இருந்தாள். மங்களம் கூறியதை ஜோசியரிடம் சொல்லவும், அந்த நேரத்தை குறித்த அவர், வாய்ப்பே இல்லை, அந்த மொட்டு காலையிலேயே மலர்ந்து இருக்கணும், அவங்க கண்டுபிடிச்சது வேணும்னா அந்த நேரம் இருந்திருக்கலாம் என்று கூறிய அவர் தன் கண்களை மூடி சில நிமிடத்திற்குள் அனைத்தையும் குறித்தார். படபடவென்று ஒரு ஜாதகத்தை எழுதினார். நான் ஏற்கனவே சொன்னதுதான், இன்னையில இருந்து சரியா 12வது நாள் அந்த பொண்ணுக்கு தீட்டு கழிக்கணும். 13வது நாள் காலையில அந்த பொண்ணோடைய கழுத்துல தாலி கட்டி இருக்கணும். அக்னியை சுத்தி 3 முறை வலம் வந்து இருக்கணும். அந்த முப்பெரும் தேவர்கள் சாட்சியாகவும் அக்னி சாட்சியாகவும் அந்த பொண்ணோடைய கழுத்துல கட்ட போற அந்த மாங்கல்யம் தான் உங்க பேரனோட உயிரை காப்பாற்ற போகுது என்று ஜோசியர் சொல்லவும், சாமி அது அடுத்து எந்த பிரச்சனையும் வராதுதானே என்று பாட்டி கேட்கவும், தாலிய கட்டிட்டு வாங்க, அதுக்கடுத்து என்ன பண்ணணும்னு நான் சொல்றேன் என்று சொல்லவும், சாமி கல்யாணம் என்று பாட்டி நிறுத்தவும், நான் வரேன் என்று கூறவும் அவர்கள் அங்கு இருந்து கிளம்பி இருந்தனர். அவர்கள் வீட்டிற்கு வந்து சேரும் பொழுது மாலை நேரத்தை தொட்டு இருந்தது. என்னாச்சுமா, எல்லாரும் எங்க போயிட்டு வந்தீங்க என்று கௌதம் கேட்கவும், இங்குதான் கோவிலுக்கு என்று சாந்தி சொல்லவும், அப்படியா என்று தலை அசைத்து கொண்ட கௌதம் அங்கு இருந்த புத்தகத்தை எடுத்து தன் மடியில் வைத்து அமைதியாக அதனை பிரித்து படித்து கொண்டு இருந்தான். அவன் மீது பார்வையை பதித்த அவர்கள் அதன் பிறகு எதுவும் பேசாமல் மௌனமாக அவர்களின் வேலையில் இருந்தனர். ஊருக்கு செல்வதற்கான வேலையில் இருந்தார் சாந்தி. உடனடியாக கடைக்கு சென்று ஒரு அழகான பட்டு புடவையை வாங்கி அத்தோடு சில ஆபரணங்களையும் வாங்கி கொண்டார். சாந்தி அனைத்தையும் எடுத்து வைக்க வீட்டில் அனைவருமே அங்கு அவளை பார்க்கும் அந்த நிமிடத்திற்காக காத்து கொண்டிருந்தனர். அஸ்வினி அவளை பார்ப்பதற்காக அனைவரும் பரபரப்பாக கிளம்பி கொண்டு இருந்தனர். ஈரமான தலைமுடியை பின்னலிட்டு அதில் குண்டு மல்லிகை நிறைந்து இருந்தது. அவளது தலையில் வைத்து இருந்தனர். அவளுக்கு சிறு வயதிலேயே நீளமான முடி, இப்பொழுது அதுவோ இடையை தாண்டி வளர்ந்து இருக்க அதனை பின்னலிட்டு அழகாக அந்த பூவை சூடி இருக்க அவளுக்கு மேலும் அழகை கொடுத்து இருந்தது. 2 புருவங்களுக்கும் நடுவில் பெரிய பொட்டு ஒன்று வைக்கவும் அதை பார்த்த அவள், அம்மா குட்டியா வச்சா போதாதா என்று கேட்கவும், எங்களுக்கு தெரியும், நாங்க வைக்கிற மாதிரி தான் நீ வச்சுக்கணும், இப்போ இப்படிதான் வைக்கணும் என்று அழுத்தமாக மங்களம் சொல்ல அதற்கு மேல் அவளால் எதுவும் பேச முடியவில்லை. அவள் மௌனமாகிவிட்டாள். சரி நீ இங்கேயே இரு, சரியா, வெளியில எங்கேயும் போகக்கூடாது, பாத்ரூம் போகணும் அப்படின்னா அம்மாவை கூப்பிடணும் என்று அழுத்தமாக சொல்லவும் சரி என்று அவள் தலையசைக்க அவர் அந்த அறையை விட்டு வெளியில் வந்தார். அவர் வெளியில் வரவும் அங்கு யாழினி வரவும் சரியாக இருந்தது. அம்மா என்று அவள் அழைத்தபடி நெருங்கி வரவும், என்னடி என்று மங்களம் கேட்க, அம்மா என்று அவள் அழைக்கவும், அக்கா ரூமுக்கு உள்ள இருக்கா, அவ கூட போய் உட்காரு என்று மங்களம் சொல்லவும் சரி என்று தலையசைத்து அறையில் உள்ளே நுழைய அங்கு அழகாக பட்டு பாவாடை அணிந்து தலை நிறைய பூ வைத்து அமர்ந்து இருந்த அக்காவை பார்த்ததும், அக்கா நீ ரொம்ப அழகா இருக்க என்று யாழினி சொல்லவும் அதை கேட்டதுமே நிமிர்ந்து பார்த்த அவள் மீண்டும் தலையை குனிந்து கொண்டாள். என்ன ஆச்சுக்கா என்று கேட்கவும், இல்ல பூ எனக்கு நிறைய இருக்குது, தலை ரொம்ப வலிக்குது என்று மெல்லிய குரலில் அஸ்வினி சொல்லவும், அப்போ அம்மா கிட்ட சொல்லி இருக்கலாம் இல்ல என்று யாழினி கேட்கவும், அம்மா கிட்ட சொன்னேன், ஆனா அம்மா கேட்கவே இல்லை என்று அவள் சோகமான குரலில் சொல்ல அவளுக்கு என்ன சொல்வது என்று தெரியவில்லை. அம்மா என்ன பண்றாங்க என்று அஸ்வினி கேட்கவும், அம்மா வெளியில போனாங்க, அத்தை கிட்ட பேசிட்டு இருந்தாங்கன்னு நினைக்கிறேன் என்று யாழினி வெளியே எட்டி பார்த்து சொல்லவும், ஓ அப்படியா என்று தலை அசைத்து சுவற்றில் சாய்ந்து கொண்டாள். அக்கா நீ இனிமேல் விளையாட வரமாட்டியா, அந்த பக்கத்து தெருவுல இருந்தாங்களே காயத்ரி அக்கா, அந்த மாதிரி நீயும் பெரிய பொண்ணாகிட்டியா என்று மெல்லிய குரலில் யாழினி கேட்கவும் அவளால் பேச முடியவில்லை. அவள் மௌனமாக அமர்ந்து இருக்க அக்கா என்று அவள் கையை பிடித்து ஆட்டவும், ஆமாண்டி போதுமா என்று சலித்தபடி அஸ்வினி சொல்லவும் அதை கேட்டதுமே, ஓ அப்படியா, இனிமே விளையாட வரமாட்டியா, இந்த காயத்ரி அக்கா விளையாண்டாங்களே அதே மாதிரி நம்மளும் விளையாடலாமா என்று யாழினி கேட்கவும் அதை கேட்டதுமே, எதை சொல்லுற என்று புரியாமல் அஸ்வினி கேட்க, அதுதான் அக்கா, அந்த
புளியங்கொட்டை வச்சு விளையாண்டோமே இல்ல, அது பெயர் என்னது என்று யாழினி கேட்கவும், பல்லாங்குழி என்று சொல்லவும், ஆம் அது நம்ம விளையாடலாமா என்று கேட்கவும், ஆமா என்று தலை அசைத்து அமைதியாக இருந்தாள். வெளியில் வந்த மங்களம், என்ன ஆச்சுங்க, அது மதினி வீட்டுல இருந்து ஆள் வராங்களா இல்ல அண்ணனையே செய்ய சொல்லி விடலாமா என்று மெல்லிய குரலில் கேட்கவும், வராங்க என்று பைரவர் சொல்லவும் அத்தனை நிம்மதியாக இருந்தது மங்களத்திற்கு. அடுத்து என்ன பண்ணலாம் என்று அவர்கள் வேலையில் இறங்கிவிட, இங்கு ஒரு பக்கம் கௌதமிற்காக அவர்கள் எப்படி பேச வேண்டும் என்று ஒரு பக்கம் இவர்கள் யோசனையுடன் அனைத்து பொருட்களையும் எடுத்து வைத்துக் கொண்டு இருந்தனர். கௌதமிற்கும் அஸ்வினிக்கும் திருமணம் நடக்குமோ, பொறுத்து இருந்து பார்க்கலாம். அத்தியாயம் 19. அத்த, இந்த புடவை நல்லா இருக்குதா என்று அந்த சிகப்பு நிறத்தில் இருந்த பட்டு புடவையை எடுத்து காட்டவும், நல்லாதான் இருக்குது என்று அவரும் சொல்ல அதன் பிறகு அதனை எடுத்து வைத்தார். அத்தனை அழகான சிவப்பு வர்ணத்தில் இருந்தது அந்த பட்டு புடவை. அதனை எடுத்து வைத்த அவர், அத்த வேற ஏதாவது என்று பாட்டியிடம் கேட்கவும், தன் அறையில் இருந்து ஒரு பெரிய ஆரத்தை கொண்டு வந்து நீட்ட அதை பார்த்ததுமே அவருக்கு தெரிந்தது இது தங்கத்தினால் செய்தது என்று. அத்த இது என்று சொல்லவும், இந்த வீட்டுடைய மூத்த மருமகளுக்கு என்று ஒற்றை வார்த்தையில் சொல்லிவிட, அவருக்கு தான் நன்றாக தெரியுமே இந்த வீட்டில் அவருக்கே மதிப்பு இல்லை என்று. அப்படி இருக்கும் பொழுது வரப்போகும் அவளுக்கும் என்று நினைக்கும் பொழுது கசப்பாகத்தான் இருந்தது. ஆனாலும் அவரால் என்ன செய்துவிட முடியும்? இந்த நிமிடம் அண்ணனின் மகளுக்காக பார்ப்பதா இல்லை தான் பெற்ற தன் மகனுக்காக பார்ப்பதா என்று தெரியாத நிலையில் அல்லவா இருக்கிறார் அவர். தன் அண்ணனுக்காக இதுவரையிலும் எதுவுமே செய்யாமல் போனவர். இதற்கு மேலாவது அவளுடைய மகளை பத்திரமாக பார்த்து கொள்ள வேண்டும் என்று தன் மனதிற்குள் நினைத்து கொண்ட அவர் அமைதியாக அனைத்து பொருட்களையும் எடுத்து வைத்தார். பெரிய வாழைத்தார் 2, அத்தோடு இன்னும் சில பொருட்கள் அதனோடு ஏற்றப்பட்டு கொண்டு இருந்தது. அந்த காரின் உள்ளே அனைத்தையும் ஏற்றி வைத்து இருக்க, அம்மா நான் வரணுமா, நான் வேணும்னா அத்தை வீட்டுல இருக்கேன் ப்ளீஸ் என்று அவள் கெஞ்சி கொண்டு இருந்தாள். திவ்யா நீ வரணும் என்று அழுத்தமாக சொல்லவும், தன் அம்மாவை முறைத்து பார்த்த அவள் எதுவும் பேச முடியாமல் வந்து தொலைகிறேன், நீங்க ரொம்ப பண்ணுறீங்க என்று தனக்குள்ளேயே முணங்கி கொண்ட அவள் வேகமாக கிளம்பி வந்தாள். ஹே, நம்ம எல்லாரும் ஜாலியா என்ஜாய் பண்ணலாம், நீ எதுக்காக வரமாட்டேன்னு சொல்லிட்டு இருக்க என்று ஹரிணி மெல்லிய குரலில் கேட்கவும், ஐயோ அங்க ரொம்ப போரிங்கா இருக்கும்பா, அங்க ஒண்ணுமே இருக்காது, சுத்தி ரொம்ப எரிச்சலா இருக்கும், வில்லேஜ் நீ பார்த்தது இல்ல, ஆனா நான் 2-3 தடவை போயிருக்கேன் என்று முகத்தை கோணலாக வைத்துக்கொண்டு திவ்யா சொல்லவும், ஏய் ரொம்ப பேசாதடி சில்வண்டு, கிளம்பு என்று அவளின் தலையில் தட்டி சென்றான் அர்ஜுன். அண்ணா தலை வலிக்குது என்று தன் அண்ணனிடம் கூறியபடி அவள் தோழியுடன் கிளம்ப தொடங்கிவிட்டாள். அம்மா நான் வரணுமா என்று தன் அம்மாவிடம் மெல்லிய குரலில் கேட்டான் கௌதம். அதில் திரும்பி பார்த்த அவர், ஆமா தம்பி, அது என்ன அப்படின்னா நீ குச்சி கட்டணும் என்று சொல்லவும், என்ன கட்டணும் என்று அவன் புரியாமல் பார்க்கவும், அட அது ஓலை எல்லாம் வச்சு கட்டுவாங்கப்பா, அத நீதான் பண்ணணும் என்று சாந்தி சொல்லவும், நான் எதுக்குமா பண்ணணும் என்று கௌதம் கேட்கவும், டேய் அது மொர பசங்க தான் பண்ணுவாங்க, அது நம்ம ஊரு வழக்கம், கேசவாத்தானுடைய பையனை தான் பண்ண சொல்லி இருப்பாங்க, ஆனா அவன் நம்ம அஸ்வினியை விட சின்ன பையன், அதனாலதான் உன்னை பண்ண சொல்றாங்க என்று சொல்லவும், அதை கேட்டதுமே சரி என்று தலையசைத்து தன் அறையுள்ளே நுழைந்தான். அங்கு அவனுக்காக அவனது அம்மா அயன் செய்து வைத்து இருந்த உடையை பார்த்தவன் பெருமூச்சு ஒன்றை இழுத்துவிட்டு கிளம்ப தொடங்கிவிட்டான். மேலும் 1/2 மணி நேரம் சென்றதில் அனைவரும் தயாராகி கீழே வந்து சேர்ந்தனர். அனைவரையும் ஒரு பார்வை பார்த்து, அப்புறம் என்ன எல்லாரும் கிளம்பலாமா என்று சுப்பிரமணி சொல்லவும் அங்கு காரில் ஏறினர். ஒரு காரில் லட்சுமி பாட்டி, சுப்பிரமணி, சாந்தி, கௌதம், அர்ஜுன், ஹரி கிளம்ப மற்றொரு காரில் மல்லிகா, கணேஷ், ஹரிணி, திவ்யா என்று அனைவரும் கிளம்பினர். அந்த வீட்டின் வாயிலில் பெரிய பந்தல் போடப்பட்டு 2 பக்கமும் வாழை மரத்தை கட்டி வைத்து இருந்தனர். பூக்களால் அந்த வாசல் முழுவதும் அலங்கரிக்கப்பட்டிருக்க மாவிலை தோரணம் அந்த வீட்டின் வாயிலில் கட்டப்பட்டு இருந்தது. பார்ப்பதற்கு அத்தனை அழகாக அலங்கரிக்கப்பட்டு இருந்த அந்த வீட்டின் வாயிலில் வந்து நின்றது அந்த வாகனம். அந்த காரை நிறுத்தியதுமே அங்கு வீட்டின் உள்ளே இருந்து வெளியில் ஓடி வந்து இருந்த யாழினி அந்த காரை பார்த்ததும் யாரு என்று அருகில் நெருங்கி வரவும் காரின் கதவை திறந்து கொண்டு இறங்கி இருந்தார் சாந்தி. யாழினி குட்டி என்று அழைக்கவும், அத்தை
என்று புன்னகையோடு அழைத்தபடி வேகமாக ஓடி வந்து அவரை கட்டிக்கொள்ள சந்தோஷமாக தன் அண்ணனின் மகளின் தலையை தடவி அவளை புன்னகையோடு பார்த்தார். அம்மா, அத்தை வந்திருக்காங்க என்று சத்தமாக வீட்டின் உள்ளே கூறிய அவள் அடுத்த காரில் இருந்து இறங்கிய அனைவரையும் புன்னகையோடு பார்த்து வாங்க என்று அத்தனை அழகாக அழைத்தாள். சிறிய பெண்ணாக இருந்தாலும் பொறுப்பாக அவள் கூறிய வார்த்தை அங்கு இருந்த அனைவரின் மனதிலும் ஒரு சின்ன நெகிழ்வை கொடுத்து இருந்தது. அந்த நேரம் அதனை கேட்டுக்கொண்டு இருந்த லட்சுமி பாட்டிக்கு தன் பேத்தி இதேபோல் தன் வீட்டிற்கு யாரேனும் வந்தால் அவர்களை எப்படி அழைப்பாள் என்று யோசித்து பார்த்தார். திவ்யா அப்படி கண்டிப்பாக பண்ணவே மாட்டாள் என்று அவருக்கே தோன்றியது. அந்த எண்ணம் அவருக்கு ஒரு மாதிரியாக இருக்க தலையை அசைத்தபடி நின்றார். யாழினியின் குரலில் வீட்டின் உள்ளே இருந்து வெளியில் வந்து இருந்த மங்களம் வாசலில் நின்று இருந்த அனைவரையும் பார்த்து வாங்கம்மா, வாங்க மதினி, வாங்க அண்ணா, வாப்பா கௌதம், வாங்க வாங்க என்று அனைவரையும் அழைக்க அனைவரும் தலை அசைத்தனர். வாங்க அக்கா, வாங்க வாங்க என்று அனைவரையும் புன்னகையோடு அழைத்தார் மங்களம். அனைவரும் சிறு தலையசைப்போடு அந்த வீட்டின் உள்ளே நுழைந்தனர். உள்ள வாங்க என்று அனைவரையும் வீட்டின் உள்ளே அழைத்த அவர் அங்கு அனைவருக்கும் இருக்கையை எடுத்து போட்டார். பிளாஸ்டிக் நாற்காலி அனைவருக்கும் எடுத்து போட்ட அவர் உட்காருங்க, இதோ வந்துடுறேன் என்று கிச்சன் உள்ளே நுழைந்த அவர் அங்கு வரும் விருந்தினருக்கு கொடுப்பதற்காக சுட சுட பஜ்ஜியை சுட்டு கொண்டு இருந்த கஸ்தூரியின் பின்னால் சென்று மதினி, சாந்தி மதினி வந்திருக்காங்க, அவங்க வீட்டுல இருந்து எல்லாரும் வந்திருக்காங்க என்று மெல்லிய குரலில் சொல்லவும் ஓ அப்படியா என்று கேட்ட அவர் அடுத்த நிமிடம் தன் கையில் இருந்த 4-5 வாழைக்காய் துண்டுகளை மாவில் முக்கி எண்ணெயில் போட்டு அடுப்பை குறைத்து வைத்து தண்ணீரில் தன் கையை கழுவி முந்தானையை துடைத்தபடி வெளியில் வந்த அவர் அங்கு அமர்ந்து இருந்த அனைவரையும் வரவேற்று இருந்தார். அவரை புரியாமல் அனைவரும் பார்க்க இவங்க என்னோட மதினியோட அண்ணனோட மனைவி என்று சொல்லவும் அதை கேட்டதுமே தலையசைத்து கொண்டனர் அனைவரும். மதினி, அஸ்வினி எங்க இருக்கா என்று சாந்தி கேட்கவும் அது வந்து மதினி அதோ அந்த ரூம்ல தான் இருக்கா, வாங்க என்று அவர் கை காட்டவும் அடுத்த நிமிடம் தான் பார்த்துட்டு வரட்டுமா என்று சாந்தி கேட்கவும் அதுக்கு என்ன மைனி, போய் பாருங்க என்று மங்களம் கூறிவிட தான் கொண்டு வந்து இருந்த தண்ணீரை அனைவருக்கும் கொடுத்தார். அந்த பெரிய சொம்பு தண்ணீரை அனைவரும் வாங்கி கொஞ்சம் குடித்து போதும் என்று நீட்டினர். அதை வாங்கி கொண்டு கிச்சன் உள்ளே நுழைந்து விட்டார். அங்கு பாலை அடுப்பில் வைத்து ஒரு பக்கம் பாலை கொதிக்கவிட இன்னொரு பக்கம் பஜ்ஜியை சுட்டு கொண்டு இருந்தார் கஸ்தூரி. அண்ணா எங்க மதினி என்று சாந்தி மெல்லிய குரலில் கேட்கவும் இங்கதான் சமையலுக்கு சொல்ல போயிருந்தாங்க, இப்ப வந்துருவாங்க, நீங்க அஸ்வினிய பார்த்துட்டு வாங்க மதினி என்று சொல்லவும் சரி என்று தலையசைத்து அவர் அறை உள்ளே நுழைய அந்த வீட்டின் உள்ளே அமர முடியாமல் அமர்ந்து இருந்த கௌதம் அப்பா நான் கொஞ்சம் வெளியில நிக்கிறேன் ப்ளீஸ் என்று சொல்லவும் அது நான் வரேன் என்று அவனை தனியே விட பயமாக இருக்கவும் அவரும் வெளியில் வந்தார். இந்த வில்லேஜ்ல ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்குது இல்ல என்று வாசலிலேயே நின்று இருந்த ஹரி அர்ஜுனிடம் சொல்ல நான் தான் சொன்னேன்ல இந்த இடம் நல்லாவே இருக்காது அப்படின்னு என்று ஒரு பக்கம் திவ்யா ஹரிணியிடம் பேசி கொண்டு இருக்க அங்கு வந்த சுப்பிரமணி டேய் என்னடா வாசல்ல நிக்கிறீங்க என்று கேட்கவும் அப்பா உள்ள வர்றதுக்கு ஒரு மாதிரி இருக்குது அண்ட் ரொம்ப ஹீட்டா வேற இருக்குதுப்பா என்று அர்ஜுன் சொல்லவும் அதை கேட்டதுமே அவருக்கு என்ன சொல்வது என்று தெரியவில்லை. டாடி இன்னும் எவ்வளவு நேரம் இங்க இருக்கணும், நம்ம ப்ளீஸ் நம்ம வீட்டுக்கே போகலாம் ப்ளீஸ் என்று சுப்பிரமணியன் கையை பிடித்து கொண்டு திவ்யா கேட்கவும் அது இல்லடா கொஞ்ச நேரம் மட்டும் இருக்கணும், அது ஃபங்க்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் போகலாம் என்று சுப்பிரமணி சொல்லவும் பிடிக்கவே இல்லை எனக்கு, இங்க வந்ததுக்கு பதிலா நான் பேசாம அத்தை வீட்டுக்கு போய் இருந்திருப்பேன் இல்ல என்று திவ்யா சொல்லவும் நாங்க இங்க இருக்கும்போது நீ எதுக்கு அங்க போக போற என்று ஹரி கேட்கவும் அதை கேட்டதுமே அவனை முறைத்து பார்த்தாள். என்ன லுக்கு, கண்ணு மொழி ரெண்டையும் நோண்டிடுவேன் என்று அவளை பார்த்து அவன் கையால் செய்கை செய்து காட்ட அப்பா என்று தன் அப்பாவை இறுக்கமாக கட்டிக்கொண்டு அவர் மீது சாய்ந்து கொள்ள சரியாக அங்கு அந்த டிவிஎஸ் மோட்டார் பைக்கில் அவர்களுக்கு முன்னால் கொண்டு வந்து நிறுத்தியபடி அந்த வண்டியில் இருந்து இறங்கி இருந்தார் பைரவர். வாங்க மாப்பிள என்று சந்தோஷமாக அழைக்க வந்துட்டே மச்சான் என்று அவர் தலை அசைக்க குழந்தைகளையும் வாங்கப்பா வாடா கௌதம் எப்படி இருக்க, இப்போ எந்த பிரச்சனையும் இல்லையே, டாக்டர் என்ன சொன்னாங்க என்று அவனது உடல்நிலையை குறித்து கேட்கவும் ஒரு பிரச்சனையும் இல்லை மாமா நான் நல்லா தான் இருக்கேன் என்று கௌதம் சொல்லவும் சரிப்பா எதுக்கு எல்லாரும் வாசல்ல நிக்கிறீங்க உள்ள வாங்கலை என்று பைரவர் கேட்கவும் அது உள்ள ரொம்ப ஹீட்டா இருக்கும்
என்று திவ்யா சொல்லவும் அதை கேட்டதுமே இப்ப வந்துருமா, நான் அந்த மெஷின் கொண்டு வர சொல்லி இருக்கேன், இப்ப வந்துரும் என்று சொல்லவும் அப்போ வந்ததுக்கு அப்புறம் நாங்க வீட்டுக்குள்ள வரோம், உள்ள இருக்கவே முடியல என்று திவ்யா சொல்ல பைரவருக்கு என்ன சொல்வது என்று தெரியவில்லை. சரிம்மா என்று தலையசைத்த அவர் மத்த எல்லாரும் எங்க மாப்பிள்ளை என்று கேட்கவும் எல்லாரும் வீட்டுக்குள்ளதான் இருக்காங்க என்று சுப்பிரமணி கூறியபடி தன் மகளை முறைத்து பார்த்தார். இப்படி பேசும் பொழுது மற்றவர்களின் மனம் எப்படி கஷ்டப்படும் என்று சிறிதும் கண்டு கொள்ளாமல் பேசும் தன் மகளை முறைத்து பார்த்து கொண்டு இருந்தார். பெரியவர்கள் எப்படி நடந்து கொள்வார்களோ அவர்களை பொறுத்துதான், அவர்களை பார்த்துதான் பிள்ளைகளும் நடந்து கொள்ளும் என்பதை மறந்து போனார் அவர் எப்படி பைரவரிடம் நடந்து கொள்வாரோ அதே போல்தான் பிள்ளைகளும் நடந்து கொள்கின்றனர் என்பதை உணராமல் இருந்த அவர் தன் மகளை பார்த்து கொண்டு இருந்தார். சரிங்க என்று அவர் வீட்டின் உள்ளே நுழையவும் அங்கு இருந்த அனைவரையும் வாங்கம்மா என்று அனைவரையும் இரு கரம் கூப்பி வாருங்கள் என்று அவர் சொல்லவும் பைரவருக்கு தலையசைப்பை மட்டும் கொடுத்தார். சாந்தி என்று கேட்கவும் உள்ளே என்று கையை காட்டினாள் மல்லிகா. ஏற்கனவே இந்த வீடு ரொம்ப வெக்கையா இருக்குது, இதுக்கு இடையில இவங்க கிச்சன்ல பார்க்கிற வேலை இங்க ரொம்ப ஹீட் ஆகுது என்று தன் அம்மாவின் காதில் மெதுவாக முணுமுணுத்தாள் மல்லிகா. கொஞ்சம் அமைதியா இரு, நமக்கு வேலை ஆக வேண்டியது இருக்குது என்று லட்சுமி பாட்டி சொல்லவும் அதனால தானே இவ்வளவு தூரம் வந்திருக்கோம், இல்லனா இந்த ஃபங்க்ஷனுக்கு யார் வரப்போறா என்று சலித்து கொண்டார். மல்லிகா பக்கத்தில் அமர்ந்து இருந்த கணேஷுக்கும் அந்த அளவு இவர்கள் பேச்சு அந்த அளவிற்கு உபபானதாக இல்லாத காரணத்தினால் கொஞ்சம் வெளியில நிக்கிறேன் என்று எழுந்து கொள்ளவும் நல்லா இருப்பீங்க, அங்கேயே போய் நில்லுங்க, இந்த வீட்டுக்குள்ள நின்னு வேகுது என்று சொல்லவும் அவர் தன் மனைவியை அழுத்தமாக பார்த்து வெளியில் வந்துவிட்டார். அந்த அறையின் உள்ளே அமர்ந்து இருந்த அவளை பார்ப்பதற்காக சந்தோஷமாக அறை உள்ளே நுழைந்த சாந்தி அங்கு அமர்ந்து இருந்த தன் மருமகளை பார்த்ததும் அப்படியே உறைந்து விட்டார். அத்தியாயம் 20. அந்த அறையின் உள்ளே நுழைந்த சாந்தி அங்கு அத்தனை அழகாக மஞ்சள் வர்ண பட்டு பாவாடை சட்டையில் அமர்ந்து இருந்த தன் மருமகளை பார்த்ததும் உறைந்து விட்டார் என்றுதான் சொல்லியாக வேண்டும். தேவதை, ஆம் அப்படிதான் சொல்ல வேண்டுமோ, அத்தனை அழகாக இருக்கிறாள், இவளை பார்த்து பல வருடங்கள் இருக்குமே என்று மனதிற்குள் நினைத்து கொண்டார். ஆம், அவளை பார்த்து பல வருடங்கள், கிட்டத்தட்ட அவளை 5 வயதில் பார்த்தது. அதன் பிறகு இப்பொழுதுதான் அவரே பார்க்கிறார். அந்த அளவிற்கு பல வருடத்திற்கு பிறகு அவளை பார்க்கும் பிரமிப்பு அவரது முகத்தில் தெரிந்தது. உடலில் அத்தனை சோர்வு, ஆனாலும் அதை தாண்டி அவளால் எதுவும் செய்ய முடியாத காரணத்தினால் கண்களை மூடி சுவற்றில் சாய்ந்து இருந்தாள் அவள். தன் பக்கத்தில் யாரோ இருப்பதை உணர்ந்த அவள் மெதுவாக தன் கண்களை திறக்கவும் அந்த கண்கள் எத்தனை அழகு என்று சாந்திக்கு தோன்றியது. அழகான கண்கள் தான், ஆளை மயக்கும் கண்கள் தான். அந்த கண்களின் மேலும் அழகு கூட்ட கருமையை தீட்டி இருந்தாள் அவள். உள்ளே நின்ற அவரை புரியாமல் புருவம் சுருக்கி ஒரு நிமிடம் பார்த்து அடுத்த நிமிடம் வந்து இருப்பது தன் அத்தை என்பதை உணர்ந்து வாங்க அத்தை என்று மெல்லிய குரலில் அழைத்தாள். எப்படி இருக்க அஸ்வினி என்று கேட்டபடி அவளின் அருகில் நெருங்கி வந்து அமரவும் நல்லா இருக்கேன் என்று மெல்லிய குரலில் கூறினாள். ஏதாவது சாப்பிட்டியாடா என்று கேட்கவும் ஆம் சாப்பிட்டேன், மத்தியானம் அம்மா கொடுத்தாங்க என்று தன் மெல்லிய குரலில் அவள் சொல்லவும் அந்த குரல் கூட எத்தனை மெலிதாக என்று மனதிற்குள் நினைத்தாள். தன் மகனையும் அவளையும் ஒரு நிமிடம் பக்கத்தில் நிறுத்தி வைத்து தன் கண்களுக்கு அவள் சிந்தித்து பார்க்க அத்தனை பொருத்தமாக இருந்தனர் இருவருமே. நீங்க எப்படி இருக்கீங்க அத்தை என்று அவள் மெல்லிய குரலில் கேட்கவும் எனக்கு என்னடா, நான் ரொம்ப நல்லா இருக்கேன் என்று அவளிடம் கூறிக்கொண்டு இருக்கவும் அங்கு காஃபியுடன் வந்து சேர்ந்தார் மங்களம். அனைவருக்கும் கொண்டு வந்து காஃபியை வெளியில் இருந்து அனைவருக்கும் கொடுத்து சாந்தியிடம் ஒன்றை கொடுக்கவும் எல்லாருக்கும் கொடுத்தாச்சா மதினி என்று கேட்க எல்லாருக்கும் கொடுத்துட்டேன் மதினி என்று மங்களம் கூறவும் தனக்கு ஒன்றை எடுத்துக்கொண்ட சாந்தி அஸ்வினிக்கு மதினி என்று கேட்கவும் இதோ என்று ஒரு கிளாஸ் அவளுக்கு என்று ஏற்கனவே எடுத்து வைத்து இருக்க அந்த கிளாஸில் காஃபியை ஊற்றி அவளிடம் கொடுத்தார். அதை வாங்கி கொண்ட அவள் மௌனமாக அமர்ந்து விட்டாள். காஃபி குடிமா என்று சாந்தி சொல்லவும் இல்ல, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடிதான் அம்மா சாப்பாடு கொடுத்தாங்க, அதனால எனக்கு வேண்டாம் என்று அவள் மறுக்கவும் அப்போ சரி என்று அந்த காஃபியை மூடி வைத்து சென்று விட்டார் அவரது அம்மா. என்னாச்சு, உடம்பு வலிக்குதா என்று மெல்லிய குரலில் அவளிடம் கேட்கவும் அது இல்ல என்று முதலில் தலையசைத்தாள். பின்பு ஆம் என்று தலையசைத்தாள். சரி அப்ப கொஞ்சம் படுத்துக்கோ என்று சாந்தி சொல்லவும் விட்டால் போதும் என்று அவள் படுத்தே விட்டாள். மதினி மத்த எல்லாம் நீங்க பாத்துக்கோங்க, நான் வீட்டுக்கு போய் எல்லா பொருட்களும் எடுத்துட்டு வந்துருந்தேன்
என்று கஸ்தூரி சொல்லவும், சரிங்க மதினி என்று மங்களம் சொல்ல அவர் வீட்டிலிருந்து கிளம்பினார். வெளியில் செல்லும் பொழுது அங்கு அமர்ந்து இருந்த அனைவரிடமும் வீட்டுக்கு வாங்க என்று புன்னகையோடு அழைக்கவும், வாரும் என்று லட்சுமி பாட்டி அமைதியாக தலை அசைக்க, வீட்டுக்கு வாங்க சாந்தி அக்கா என்று சாந்தியிடமும் சொல்லிவிட்டு கஸ்தூரி அந்த வீட்டை விட்டு வெளியில் வந்து வாசலில் நின்று கொண்டிருந்தவர்களிடமும் புன்னகையோடு வீட்டிற்கு வருமாறு அன்போடு வரவேற்று அந்த சாலையில் வேகமாக நடக்க தொடங்கியிருந்தார். எங்க போறாங்க என்று கணேஷ் கேட்கவும், அது இங்க இருந்து 4 தெரு தள்ளிதான் அவங்களோட வீடு இருக்கு, அங்க இருந்துதான் அழைச்சிட்டு வருவாங்க, அங்க இருந்துதான் நம்மளும் எல்லாத்தையும் எடுத்துட்டு வரணும் என்று சாந்தி அங்கு வந்து சொல்லவும், அப்படியா என்று சொல்ல, ஆமா தாய்மாமன் சீர் அங்க இருந்துதான் கொண்டு வரும் என்று சொல்லவும் தலையசைத்து கொண்டார். மாலை நேரம் யாருக்காகவும் காத்து இருக்காமல் வந்துவிட அந்த ஊர் முழுக்க அவர்களுடைய தாய்மாமன் சீர் வர தொடங்கியது. பெரிய பித்தளை குடம், பித்தளை தவளை பானை, 2 பெரிய வாழைத்தார், அழகான பட்டுப்புடவை, பூக்கள், பழங்கள், இனிப்பு வகைகள் என்று பெரிய தாம்பூலத்தில் வைத்து அனைத்தையும் கொண்டு வந்தனர். ஊரில் இருக்கும் அனைத்து உறவினர்களும் அதில் கலந்து கொள்ள அனைவரும் ஒன்றாக நடந்து வர, ஒரு பக்கம் மேலதாளம் முழங்கிக் கொண்டு முன்னால் நடந்து செல்ல அவர்களுடன் நடந்து வந்தனர் மற்றவர்கள். அப்பா என்கிட்ட வேணும்னா கொடுங்க, நான் கொண்டு வரேன் என்று தன் அப்பாவின் கையில் இருந்த வாழைத்தாரை கௌதம் கேட்கவும், டேய் சும்மா இருடா, இப்பதான் கையில் இருக்கக்கூடிய கட்டையெல்லாம் பிரிச்சிருக்கு, டாக்டர் சொன்னது ஞாபகம் இல்லையா என்று சுப்பிரமணி கேட்கவும், அப்பா எல்லாரும் தூக்கிட்டு வரீங்க, நான் மட்டும் என்று கௌதம் நிறுத்த, நீ சும்மா வந்தா போதும்டா என்று அவர் சொல்லவும் அவன் அதற்கு மேல் எதுவும் பேசவில்லை. அனைத்தையும் கொண்டு வந்து அந்த வீட்டின் நடுவில் வைக்க, அதன் பிறகு என்ன தண்ணி ஊற்றும் விழா தான் வீட்டின் பின்கட்டில் அவளுக்கு என்று ஒரு இருக்கை போடப்பட்டு இருக்க, அத்தோடு பெரிய பானை நிறைய தண்ணீரை பிடித்து வைத்து இருந்தனர். மஞ்சள், அத்தோடு ஜவ்வாது, ரோஜா இதழ்கள் என்று அனைத்தையும் சேர்த்து தயார் செய்து வைத்து இருந்த தண்ணீரை அவளை அழைத்து சென்று அதில் அமர வைத்து அவளின் தலையில் ஊற்றினர். இரவு 7 மணி அளவில் குளிர்ந்த நீரை அவளின் உடலில் ஊற்ற உடலும் நடுங்க தொடங்கியது. ஆனாலும் தன் கைகளில் நடுக்கத்தை அடக்கிக் கொண்டு அமைதியாக அமர்ந்து இருந்தாள். தண்ணீரை முழுவதுமாக அவளுக்கு ஊற்றி முடித்த பின் அவளுக்கு மஞ்சள் தேய்த்து அவளை குளிக்க வைத்து அவளுக்காக வாங்கி வந்து இருந்த புடவையை அவளுக்கு உடன் 4-5 பெரிய பெண்கள் அவள் பக்கத்தில் நின்று அவள் ஆடையை அவிழ்த்து அழகாக அந்த தாவணியை அவளுக்கு கட்டிவிட்டனர். மேலும் சில மணி நேரம் சென்று இருக்க அவளின் தலைக்கு அழகாக பின்னலிட்டு அவள் தலையில் அழகாக பூச்சூடி அவளது கழுத்தில் தங்கத்தில் ஒரு பெரிய செயின் ஒன்று இருக்க, அத்தோடு ஒரு நெக்லஸ் என்று அனைத்தையும் மாட்டி ஒரு வழியாக அவளை தயார் செய்து நெற்றி 2 புருவங்களுக்கும் நடுவில் அழகான பெரிய பொட்டு ஒன்று வைத்து அவளை மேலும் அழகு கூட்டி கொண்டு இருந்தனர். பால் நிற தேகத்தில் இருந்த அவள் உடலில் மஞ்சள் பூசி இப்பொழுது மஞ்சள் நிற தேகத்தில் மின்னிக் கொண்டு இருந்தாள். கண்களுக்கு மை தீட்டி உதட்டிற்கு சாயம் பூச அவளுக்கு சுத்தமாக பிடிக்கவில்லை என்று அஸ்வினி சொல்லவும், ஆனா நல்லா இருக்கும் என்று அவளை கட்டாயப்படுத்தி அவள் உதட்டில் சாயம் பூசினர். இப்ப எல்லாரும் பூசுறாங்க இல்ல என்று உடன் இருந்தவர்கள் சொல்ல அவளுக்கோ அத்தனை கடினமாக இருந்தது. பிடிக்காத அனைத்தையும் அவளுக்கு திணித்தது போல் ஒரு உணர்வு. ஆனாலும் எதுவும் பேச முடியவில்லை. பேசினால் அவ்வளவுதான், அவளது அம்மா வைத்து செய்து விடுவார். அந்த காரணத்தினால் மௌனத்தை தத்தெடுத்து கொண்டு அவர்கள் செய்த அனைத்தையும் அமைதியாக ஏற்றுக்கொண்டு இருந்தாள். கைகளும் உடலும் ஒரு பக்கம் குளிரில் நடுங்கிக் கொண்டு இருந்தது. எல்லாமே முடிஞ்சிருச்சு என்று அங்கு குரல் கொடுக்கவும், சரி சரி கொண்டு வந்து நடுவுல நிப்பாட்டுங்க என்று மற்ற பெண்கள் குரல் கொடுக்கவும் அவளை அழைத்து கொண்டு வீட்டின் நடுவில் கொண்டு வந்து நிறுத்தினர். குத்துவிளக்கு சற்று தொலைவில் அவளை நிறுத்தி வைக்க அங்கு இருந்த அனைவருமே புன்னகையோடு அவளை பார்த்தனர். தாய்மாமனை கூப்பிட்டு கழுத்துல மாலை போடட்டும் என்று சொல்ல அவரை அழைத்தனர். சந்தன பூசி அத்தைமார்கள் அவளது நெற்றியில் பொட்டு வைக்க தாய்மாமன் கழுத்தில் மாலை போட அந்த சடங்கு அழகாக நடந்தது. வந்து இருந்த உறவினர்கள் அவளுக்கு வாங்கி வந்து இருந்த பொருட்களை பரிசாக கொடுக்க அதனை வாங்கி பின்னால் நின்று தன் அம்மாவிடம் கொடுக்க அதனை வாங்கி பத்திரமாக வைத்துக் கொண்டார். யாரு குச்சி கட்ட போறா, நம்ம ராகுலா என்ன என்று சிரித்தபடி ஒருவர் கேட்கவும், இல்ல அது மதினியோட பையன் கௌதம் கட்ட போறாரு
என்று மங்களம் சொல்லவும், அப்படியா, சரி சரி, சாந்தி மகனா என்று அங்கு இருந்த பெரியவர்கள் பேசிக்கொண்டு இருக்க நடுவில் அவளை பொம்மை போல் நிற்க வைத்து அவர்கள் பேசிக்கொண்டு இருந்தனர். இரவு நேரத்தில் குளித்தது, தலையில் மல்லிகை பூ அதிகமாக சூடி இருப்பது, கழுத்தில் போட்டு இருக்கும் ரோஜா பூ மாலை, கழுத்தில் இருக்கும் அந்த பெரிய தங்க ஆபரணங்கள், கையில் போட்டு இருக்கும் கண்ணாடி வளையல்கள், அவள் அணிந்து இருந்த புதுவிதமான உடையான பட்டு பாவாடை தாவாணி என்று அனைத்துமே அவளுக்கு ஏதோ மிகவும் பாரத்தை கொடுத்து கொண்டு இருந்தது. அவளுக்கு பிடிக்காத ஒப்பனைகளோடு நின்று இருந்த அவள் அமைதியாக தன் உறவினர்களை கூட பார்க்க முடியாமல் தலை குனிந்து நின்று இருக்க அவளின் அருகில் வந்து அவள் கையை இறுக்கமாக பிடித்தாள் யாழினி. யாழினியின் பக்கம் திரும்பி என்ன என்று புருவம் உயர்த்தவும், அக்கா நீ ரொம்ப அழகா இருக்க என்று யாழினி சொல்லவும் அதை கேட்டதுமே சரி என்று மட்டும் தலையசைத்தாள். அழகா இருக்கேனா? அது அவளுக்கே தெரியவில்லை. அழகு என்பது நமக்கு பிடித்தது நாம் அழகாக செய்து கொள்வதுதானே. அப்படி பார்த்தால் இதை எனக்கு பிடித்ததால் நான் செய்திருக்கேனா என்று கேள்வி அவளின் மனதிற்குள் வந்ததோ. அந்த கேள்வி அவள் மனதிற்குள் வந்த நிமிடம் அது இல்லை என்று அவள் மனமே அவளுக்கு எடுத்து கூறியது. அதனால் என்னதான் அனைவருக்கும் அவள் அழகாக தெரிந்தாலும் அவளுக்கு மட்டும் ஏனோ அதில் சந்தோஷம் கிடைக்காமல் போக அவள் மௌனமாக நின்றாள். இன்னும் பிற சடங்குகள் முடிய சரி சரி, குச்சி கட்டுவதற்கு முறைமாமனை கூப்பிடுங்க என்று சத்தமாக ஒரு பெண்மணி சொல்ல அங்கு அவள் அறையில் ஓரமாக அவளுக்கு என்று குச்சி கட்டுவதற்காக அனைத்தையும் தயார் செய்து வைத்து இருந்தனர். அப்பா எனக்கு இதெல்லாம் வராது என்று கௌதம் மெல்லிய குரலில் சொல்லவும், டே அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, உன் பக்கத்துல வந்து நின்னு சொல்லுவோம், அதே மாதிரி நீ கட்டிடு என்று சுப்பிரமணி சொல்லி கொண்டு இருக்க, ஆமா மாப்பிள நீங்க பெருசா ஒன்னும் பண்ண வேண்டாம், பக்கத்துல கேசவன் நிப்பான் என்று பைரவர் சொல்லவும் கௌதம் சரி என்று தலையசைத்தான். அந்த அறையின் உள்ளே அவளை அமர வைக்க அங்கு அந்த தென்னை ஓலையை அழகாக பின்னி கொண்டு வந்து இருந்தனர். 3 தென்னை ஓலை. அதனை அவள் முன்பு வைத்து கட்ட வேண்டும். அதனை கொண்டு வந்து வைத்து இருக்க அவன் என்ன செய்ய வேண்டும் என்று திரும்பி கேசவனை பார்க்க அவன் அருகில் வந்து நின்று அவனுக்கு உதவி செய்தார். அதனை அழகாக மற்றொரு தென்னை ஓலை வைத்து அதனை முடிச்சு போட்டு கொண்டு இருக்க அவனின் பார்வை அந்த ஓட்டையின் வழியாக அவள் பக்கம் சென்றது. பார்க்க கூடாது என்றுதான் நினைத்தான். ஏனோ அவனையும் அறியாமல் பார்க்கும்படியானது பார்வை. அவள் மீது செல்ல தலை குனிந்து அமர்ந்து இருந்த அவள் முகம் சுத்தமாக தெரியவில்லை. ஆனாலும் அவள் கைகள் நடுங்குவதிலேயே அவள் குளிரில் நடுங்கிக் கொண்டு இருக்கிறாள் என்பதை அவனால் உணர்ந்து கொள்ள முடிந்தது. பின்னே பகல் நேரத்தில் இருந்த சூட்டிற்கும் இரவு நேரத்தில் இருந்த குளிருக்கும் சம்பந்தமே இல்லையே. அதனால் அவன் அமைதியாக அதனை கட்டி முடித்துவிட்டு அவ்வளவுதானே என்று நிமிர்ந்து பார்க்கவும் அவ்வளவுதான் என்று சொல்ல அதன் பிறகு வந்து இருந்த உறவினர்கள் உணவு சாப்பிடுவதற்காக சென்று விட்டனர். அனைவரும் அவனும் விட்டால் போதும் என்று அந்த கூட்டத்தை விட்டு வெளியில் வந்து விட்டான். வந்து இருந்த உறவினர்களில் கௌதமை பிடித்து வைத்து இன்னும் சில பேர் பேச நினைக்க அவனுக்கு யாரையும் தெரியவில்லை. தலையசைப்பை மட்டும் கொடுத்து புன்னகையோடு அவர்கள் பேசும் பேச்சுக்கு ஒரு சில வார்த்தைகள் பதில் சொல்லி அவன் அந்த கூட்டத்தை விட்டு வெளியில் வந்த பொழுது மூச்சு வாங்கியது. கதையை தொடர்ச்சியா கேட்க மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. இந்த எபிசோட பத்தின கருத்துக்களை மறக்காம கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.